आज के दिन प्रभु जो दिए हुए वचन को हम आके ध्यान करेंगे। கர்த்தர் கொடுத்த வார்த்தையை இப்பொழுது நாம் தியானிப்போம். भजन संगीत 23वां अध्याय சங்கீதம் 23 23ஆம் அதிகாரம் 1வது வசனம். 1வது வசனம். भजन संगीत சங்கீதம் 23:1 संगीதம் 23:1. हालेलुया। ஹalleluya. प्रभु मेरा चरवा है और मुझे कोई घटी नहीं है। கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். हम लगातार आके जो प्रभु के नाम के बारे में ध्यान करते आ रहे हैं। நாம் தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை குறித்து தியானித்து ये मेरा नाम का आखिरी संदेश होगा। இது தேவனுடைய நாமத்தை குறித்து கடைசி செய்தியா இருக்கு. कई नाम है, अनेक पेர்கள் உண்டு. सबको हम आके नहीं कवर कर सकते, எல்லாத்தையும் கவர் பண்ண முடியாது. लेकिन खास जो मुख्य हम जो आके हमारे रोजमर्रा की प्रार्थना में, हमारा संदेश में हम जो नाम का इस्तेमाल करते हैं, वही नाम को मैं आके चुनकर मैं उस संदेश को मैं आके पेश कर रहा हूँ. நாம் எப்பொழுதும் அதாவது ஜெபத்திலும் எல்லா காரியங்களும் நாம் அத உபயோகிக்கிற அந்த பெயர்களை மாத்திரம் தான் நான் எடுத்து சொல்லுகிறேன். ये जो प्रभु मेरा चरवा जो ये जो वचन जो है, கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார் என்ற வசனமானது ये 2-3 हफ्ते पहले मुझे देने का था, 2-3 வாரத்துக்கு यानी முன்னாடி पहले देने का था, लेकिन प्रभु प्रभु किसी वजह से उसको रोक के रखा था. கர்த்தர் அது எனக்கு அத நிப்பாட்டி வைத்தார். लेकिन आज के समय प्रभु ने मुझे स्मरण दिया कि इस वचन को, इस संदेश को आके कहना है करके. கர்த்தர் எனக்கு இப்பொழுது இந்த வசனத்தை உணர்த்தி இதை பேசும்படியாக. यहाँ पर भजन संगीत जो है, சங்கீதமானது The Lord is my shepherd, प्रभु मेरा चरवा है. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிறார். ऐसा दुनिया में से कोई भी कलीसिया नहीं होगा, அப்படி இந்த உலகத்தில் எந்த சபையும் இருக்காது, और दुनिया में से कोई भी बच्चे नहीं होंगे, இந்த उलगத்தில் எந்த பிள்ளையும் இருக்காது, संडे स्कूल बच्चे, சண்டே கிளாஸ் பிள்ளைகள் जो इस वचन से वाकिफ नहीं है. இந்த வசனத்தை சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. हम बचपन से उनको पहला जो कि सिखाते हैं ये वचन, அந்த பிள்ளைகளுக்கு முதலாவது நாம் கற்றுக் கொடுக்கிற வசனமே The இதுதான். Lord is my shepherd. கர்த்தர் மேய்ப்பராய் இருக்கிற அந்த வசனத்தை, ये बहुत ही मशहूर गीत है, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு பாடல், जिसे दाऊद ने लिखा है. தாவீது எழுதின பாடல். ये दाऊद आके अपने आप को क्या कि प्रभु को किस तरीके से देखता है, वो தாவீது கர்த்தரை எப்படி அவர் பார்க்கிறார், वो एक चरवा है करके, அவர் ஒரு மேய்ப்பராய் एक இருக்கிறார், shepherd है करके. அவர் மேய்ப்பராய் இருக்கிறார். इस shepherd से आके पास्टर करके बाकी शब्द आती है. அந்த மேய்ப்பர்ல இருந்து தான் இந்த போதகர் என்கிற ஒரு வார்த்தை. कई जो इंग्लिश वर्जन में देखेंगे तो மேய்ப்பர், மேய்ப்பர் कई इंग्लिश वर्जन में देखेंगे तो இங்கிலீஷ்ல பார்க்கும்போது कई जगह पे शेपर्ड के जगह पे पास्टर करके लिखा है. இந்த shepherd என்கிற வார்த்தையில பாஸ்டர் என்று எழுதப்பட்டிருக்கு. खास करके न्यू किंग जेम्स वर्जन, அந்த கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல हम में से शायद कोई इस्तेमाल नहीं करता रहेगा किंग जेम्स वर्जन. நம்ம அதுல யாரும் अनेகர் யூஸ் इसमें பண்ண कुछ जगह पे आके जहाँ पर शेपर्ड लिखा है, அதுல சில இடத்துல shepherd னு எழுதி वहाँ पर இருக்கு, पास्टर करके लिखा है. அங்க பாஸ்டர் னு எழுதி இருக்கு. जब वो कहते हैं प्रभु मेरा पास्टर है, मेरा शेपर्ड है करके कहता है प्रभु. கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கு. ये शेपर्ड का मतलब क्या है? அந்த shepherd என்ற அர்த்தம் என்ன? जो कि देख रेख करना, அது கவனிக்கிறவர், जो उनको பராமரிக்கிறவர், और उनको हरी चराई में लेकर जाना, पास्चर करना, அவர் புல்லுள்ள இடத்தில் நம்மை மேய்க்கிறவர், उनको खिलाना. அதை போஷிக்க வேண்டும். तो उस अर्थ में आके यहाँ पर दाऊद कहता है कि द लॉर्ड इज माय शेपर्ड, प्रभु मेरा चरवा है. அந்த அர்த்தத்தை கொண்டுதான் கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். लेकिन दाऊद राजा बहुत बड़ा राजा है, தாவீது ஒரு பெரிய ராஜா, वो बड़ा शूरवीर है. அவர் பெரிய வீரன். उसके सामने कोई दुश्मन टिक नहीं पाया. அவருக்கு முன்பாக எந்த எதிரி நிற்க முடியாது. उसके सामने हर दुश्मन मिट्टी खाएगा, मात खाएगा देखते हैं. அவருக்கு முன்பதாக எந்த எதிரியுமே மண்ணை கவினார்கள். लेकिन यहाँ पर दाऊद क्या कहता है? எப்படின்னு சொல்லுகிறார், मेरा देखभाल करने वाला, என்னை கவனிக்கிறவர், मेरा आके जाके मुझे आके जो आके चलाने वाला, என்னை நடத்துகிறவர் मेरा प्रभु है, मेरा चरवा है. என் தேவனாகிய கர்த்தர் என்று சொல்லுகிறார். मैं कुछ भी नहीं हूँ, நான் ஒன்றுமில்லை. मुझे चलाने वाला, मुझे मेरी अगुवाई करने वाला मेरा प्रभु शेपर्ड यीशु प्रभु है कहता है. என்னை நடத்துகிறவர், என்னை இயக்குகிறவர் என் கர்த்தர் மேய்ப்பர் என்று वो अपने आप को मेमना करके दिखाता है. அவர் தன்னை ஒரு மேய்ப்பனாகவே காட்டுகிறார். ये मेमना जो होता है, एक बकरी या मेमना जो कहते हैं हम, ஒரு ஆடு या भेड़ कहते हैं. ஒரு ஆடு என்று भेड़ சொல்லும்போது जो है दुनिया में नहीं, मतलब सबसे नादान और सबसे
बहुत ही बेवकूफ जानवर है, ஒரு ரொம்ப பேதமையான ஒரு ஆடு என்று சொல்லலாம். वेरी इनोसेंट जानवर है वो, ரொம்ப பேதமையானது, और बहुत ही बेवकूफ जानवर है वो, ரொம்ப புத்தி இல்லாத ஒரு ஆடு. बहुत ही नादान है, क्योंकि वो अगर उसको कोई अगर चरवा नहीं है तो அதற்கு ஒரு மேய்ப்பன் இல்லை என்றால் वो कहां पर ही मन मर्जी कहां पर भी चला जाता है. அது எங்கும் போய்விடும். तो यहाँ पर दाऊद कहता है कि मैं प्रभु पर डिपेंड हूँ, நான் கர்த்தரை நம்பி இருக்கிறேன், प्रभु मेरा चरवा है, கர்த்தரின் மேய்ப்பரா मैं இருக்கிறார். नादान हूँ, நான் அதாவது ஒன்று மரியாதை, मैं बेवकूफ हूँ, நான் புத்தி இல்லாதவன், बड़ा राजा, பெரிய ராஜா, पूरा इजराइल को राज किया हुआ वो खुद आके एक चरवा है. இஸ்ரேல் முழுவதும் ஆண்ட ஒரு ராஜா. वो कहता है कि मैं बेवकूफ हूँ, நான் ஒரு புத்தி இல்லாதவன், I am fool, நான் முட்டாள் என்று I am சொல்லுகிறேன். innocent, நான் ஒன்றுக்கு मैं नादान हूँ, நான் ரொம்ப பலனற்றவன். प्रभु मुझे चलाए, கர்த்தர் என்னை நடத்துகிறார், प्रभु मेरा आके 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 मेरा अगुवाई करे. கர்த்தர் என்னை நடத்துகிறார். ये चरवा का जो किरदार जो है, पात्र जो है, அந்த மேய்ப்பனுடைய காரியம் என்றால் ये बहुत ही मुख्य करके देखते हैं हम. ரொம்ப முக்கியமானது. एक चरवा का एक पेशा जो करते हैं, மேய்ப்பனுடைய வேலையானது आमतौर पर अगर अब्राहम को जो वंश जो आया है, ஆபிரகாமுடைய சந்ததியானது वो एक चरवाही है. அது ஒரு மேய்ப்பனுடைய, अब्राहम खुद आके चरवाहा था, कई भेड़ बकरियां रखा था. ஆபிரகாம் ஒரு மேய்ப்பன் தான், அவர் ஆடுகளை மேய்க்கிறார். ईसा का वही पेशा को उसने आके दोहराया, அதே போலதான் ईसाக்கு वही आके याकूब ने दोहराया. அதே போலதான் யாக்கோபு. वैसे उनके जो वंश जो है, खानदान जो है कि उसके जो यहूदी जो कहा जाता है वो दे आर द शेपर्ड. அந்த யூதர்கள் என்று சொன்னா அவர்கள் ஒரு மேய்ப்பர்கள். तो एक शेपर्ड का एक खास कुछ किरदार होता है, कुछ एक खास रोल होता है अपने भेड़ों को संभालने का. அந்த மேய்ப்பர்களுக்கு ஒரு விசேஷ தன்மை உண்டு. उसमें 4 बातों को मैं कह के मैं संदेश को खत्म करना चाहता हूँ. ஒரு 4 வார்த்தை நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க பார்க்கிறேன். पहली बात है, प्रभु जो ये चरवाहे जो होते हैं, இந்த மேய்ப்பரானவர்கள் वह क्या अपने भेड़ों को एक सही रास्ते पे लीड करने वाला होता है. தங்களுடைய ஆடுகளை சரியான வழியில் நடத்தக்கூடிய ஒரு மனிதர்களாக वो இருப்பார்கள். अपने भेड़ों को सही रास्ते पर अगुवाई करने वाला होता है. சரியான வழியில் அதை நடத்துகிறவர்களாக இருப்பார்கள். भजन संगीत की किताब संगीत पुस्तकम 78:52 में देखेंगे तो 78 संगीतम 78:52 52 वासी. हाँ, यहाँ पर देखिए मूसा और आरोन के बारे में यहाँ पर आके कहा जाता है. அங்கே மோசே ஆரோனை குறித்து என்ன சொல்லப்பட்டது? यहाँ पर जब आके मिस्र देश से जब आके इजरायली लोग आके छुड़ाए गए, அங்கே இஸ்ரவேலர்களை எகிப்திலிருந்து மீட்டு கொண்டு வரும்போது वो ना भेड़ों की तरह उनको आकर अगुवाई किया करके वो आके लिखता है. அவர்களை ஆடுகளை போல அவர்கள் நடத்தி கொண்டு வந்தார்கள். एक भेड़ों की तरह उनको अगुवाई किया करके देखते हैं. ஆடுகளை போல அவர்களை நடத்தி கொண்டு क्योंकि ये वந்தார். इतने लाखों लोगों को अगर उनको आके चलाना है, இந்த லட்சக்கணக்கான ஜனங்களை அவர் நடத்த வேண்டும் என்றால் वो रास्ता भटक सकते हैं. அவர்கள் वழி தப்பி क्योंकि திரிய முடியும். 407 एक दासत्व में थे, गुलामी में थे. அவர்கள் 400 வருஷங்களாக அடிமைகளாக बाहर இருந்தார்கள். की दुनिया देखे नहीं, உலகம் அவர்களுக்கு தெரியாது. दुनिया क्या होती पता नहीं. உலகம் எப்படிப்பட்டது என்று அவர்களுக்கு उनको தெரியாது. चलाने के लिए, उनको अगुवाई करने के लिए प्रभु ने मूसा को आरोन को भेजा. देखते हैं அவர்களை நடத்துவதற்காக அவங்களை மோசே तो அனுப்பினார். एक चरवा का एक खास मुख्य जिम्मेदारी को चलाने वाला हो अपने चरवा, अपने भेड़ों को. அந்த மேய்ப்பர்களுக்கு முக்கியமாக அவர்களை நடத்துவதற்கான ஒரு திறமை வேண்டும். वही चीज है कि हम कई आके संगीत में हम देखते हैं, वचन में சங்கீதத்திலே हम பார்க்கிறோம். कुछ वचन को हम पढ़ेंगे. हम சில வசனங்களை படிப்போம். भजन संगीत 81 संगीतम 81 संगीतम 81 संगीतम 77:20 भजन संगीत 77:20 भजन संगीत 23 अध्याय 2-3 संगीतम 23:2-3 तो मुझे आके खामोश पानी में ले चलता है करके आप देखते हैं. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் என்னை கொண்டு மேய்க்கிறார். वो अपने भेड़ों को आके इस प्रकार के मूसा के जरिए के वो चलाता है करके देखते हैं हम. அவர் தம்முடைய ஆடுகளை மோசே கொண்டு மேய்க்கிறார் என்று சொல்லி. तो एक मुख्य आके एक कार्य है एक भेड़ों का, एक चरवाहा का. मुख्य ஒரு காரியமா இருக்குது அந்த अपने மேய்ப்பனுடைய. भेड़ों को ठीक और सही रास्ते पर लेकर அந்த जाना. ஆடுகளை சரியான வழியிலே அவர்களை நடத்த வேண்டும். यहाँ पर याकूब के एक कार्य को देखते हैं, याकूब के बारे में. யாக்கோபு குறித்து இங்கே ஒரு காரியத்தை பார்க்கிறோம். याकूब
आके जब बहुत साल के बाद अपने भाई ईसा को जब मिलता है, ईसा को, யாக்கோபு தன்னுடைய சகோதரனை போய் சந்திக்கும் போது और जब उनके दोनों के जाके मिलकर जब उनके अपने जो प्यार को बांटते हैं, அவர்கள் ஒருவரை சந்தித்து தங்களுடைய அன்பை பகிர்ந்து तब கொள்கிறார்கள். आके ईसा कहता है कि तुम मेरे साथ आके चलो करके. ஏசா சொல்லுகிறார் தன்னுடைய என்னோடு கூட நீ வா என்று तब சொல்லி. लेकिन ईसा याकूब क्या कहता है யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? कि मेरे साथ ढेर सारे भेड़ बकरियां और छोटे छोटे बच्चे भी हैं, நிறைய ஆடுகள் என்னோடு இருக்கு, சிறு जो பிள்ளைகள் என்னோடு दूध पीते இருக்கிறார்கள், हुए बच्चे भी मेमने भी हैं. சிறு ஆட்டு குட்டிகளும் உண்டு. अगर तुम्हारे उस रफ्तार से अगर मैं चलूंगा तो நான் வேகமாக கொண்டு வந்தேன், ஆனால் तो मर सकते हैं, அவைகள் மாண்டு போகும், घायल हो सकते हैं. காயப்பட்டு விடும். तो मैं उनके रफ्तार के हिसाब से मैं लेकर जाऊंगा. मैं அவைகளை நடத்த வேண்டிய விதமாக நான் நடத்தி கொண்டு வருவேன். तुम आगे जाओ, நீ முன்னாலே போ, मैं इनके रफ्तार के हिसाब से जाऊं करके याकूब आके अपने भाई ईसा को कहता है. நான் இவைகளை நான் மெதுவாக நடத்தி கொண்டு வருவேன் என்று சொல்லுங்க. हम पढ़ेंगे उत्पत्ति किताब ஆதியாகமம் 33 33 13 14 13 14 को पढ़े हम. यहाँ पर देखिए याकूब आके अपने भाई को कहता है, அங்கே யாக்கோபு தன்னுடைய சகோதரனுக்கு விதமாய் சொல்லுகிறதை பாருங்க. भाई तुम आगे जाओ, என் ஆண்டவனே நீ முன்னாலே போ, मेरे पास एक दूध पीते हुए बच्चे हैं, भेड़ बकरियां हैं, मेरे अपने खुद के बच्चे हैं, उनको तुम्हारे रफ्तार से मैं नहीं ले जा सकता. என்னோட சின்ன பிள்ளைகள் இருக்கிறாங்க, சின்ன ஆட்டுக்குட்டிகள் உண்டு, அவைகளை நான் துரிதமாக நடத்த முடியாது. उनके रफ्तार से ही मैं चलूंगा धीरे धीरे, அவைகளுக்கு ஏற்றபடியே நான் செல்வேன், ताकि रास्ते में उनको आराम से आसानी से उनको जो जहां तक मंजिल तक पहुंच रहा है वहां तक मैं पहुंच पाऊंगा. அவர்களை மெதுவாக நடத்தி கொண்டு நான் இலக்கை அடைவேன் என்று சொல்லி. देखिए याकूब अपने भेड़ के बारे में अच्छी तरह जानता है. யாக்கோபு தன்னுடைய ஆடுகளை குறித்து நன்கு அறிந்தவர். एक पास्टर को अपने भेड़ के बारे में अच्छी तरह जानकारी होना चाहिए. ஒரு பாஸ்டருக்கு தன்னுடைய ஆடுகளை ஆத்துமக்களை குறித்து நன்கு भेड़ அறிந்தவராய் किस இருப்பார். हालात में है वो, அவர்கள் அவைகள் எப்படிப்பட்டது, எப்படி किस இருக்கிறது என்று स्थिति में, किस परिस्थिति में है करके, அவைகள் எந்த சூழ்நிலையில் किस இருக்கிறார்கள், तरीके से उसको अगुवाई करना करके एक पास्टर को अपने भेड़ के बारे में अच्छी जानकारी होना चाहिए. அவைகளை எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி அந்த பாஸ்டருக்கு சரியான ஒரு அறிவு இருக்கு. देखिए याकूब देखिए अपने घर को छोड़कर भागकर मामा के अपने ससुर के मामा के वहां पर पहुंच गया. யாக்கோபு தன்னுடைய வீட்டை விட்டு தன் மாமனார் இடத்தில் போய் சேர்ந்தார். और एक लड़की के लिए 14 साल उसने सेवा किया. ஒரு பெண்ணுக்காக 14 வருஷம் அங்கே ஊழியம் ये செய்தார். 14 साल उसके लिए ट्रेनिंग पीरियड थी. அந்த 14 வருஷம் அவருக்கு ஒரு ட்ரைனிங் एक भेड़ को कैसा पालन पोषण करना है, அந்த ஒரு ஆட்டுக்குட்டி எப்படி நடத்த एक வேண்டும், भेड़ को किस तरीके से उनका अगुवाई करना है, அவைகளை எப்படி நடத்த வேண்டும், किस तरीके से चलाना है. அதை எப்படி நடத்த It's a வேண்டும், training period for him. அது அவருக்கு ஒரு சரியான ஒரு ட்ரைனிங் उसको பீரியட். अच्छी तरह पता चल गया அவருக்கு நல்ல ஒரு कि भेड़ को किस तरीके से उसको देख रेख करना है करके. அதை எப்படி அதை நடத்த வேண்டும் என்று புரிந்து கொண்டார். प्रभु हमारी जिंदगी में ऐसा करता है. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அப்படி कई बार प्रभु செய்கிறார். हमें धीरे धीरे लेकर जाता है. கர்த்தர் நம்மை மெதுவாக கொண்டு போகிறார். उसको पता है वो फॉरेस्ट को ऊंचा उठाऊंगा ना, அவனுக்கு தெரியும் இவனை டக்குன்னு வைத்தணும், फॉरेस्ट को वरदान दे दूंगा ना मैं, நான் வரங்களை கொடுத்து விட்டால் ऐसा ऊपर गया ना எப்படி மேலே போனானோ ऐसा फट से गिर जाएगा. அப்படி கீழே விழுந்து விடுவார். उसको धीरे धीरे लेकर जाऊंगा मैं. அவன் மெதுவாக கொண்டு उसको मैं हर चीज को ट्रेन करके लेकर जाऊंगा मैं. அவரை சரியாக ட்ரைனிंग கொடுத்து நான் दाऊद को जब प्रभु ने अभिषेक किया था தாவீதை கர்த்தர் அபிஷேகிக்கும் போது शामुएल के थ्रू, சாமுவேலின் மூலமாக, जब उसका उम्र के कुछ तकरीबन 12 या 15 साल का था, அப்பொழுது அவருக்கு ஒரு 12 இல்லைன்னா 15 वयசு தான் இருக்கும். या के पारंपरिक जो ट्रेडिशन कहती है இது ஒரு பாரம்பரியமாக சொல்வார் कि 15 साल के पकड़ लीजिए ना, 15 वयசு तो 15 साल का लड़का को शामिल अभिषेक करता है. 15 वयது அந்த சிறுவனை சாமுவேல் அபிஷேகம் பண்ணுகிறார். ऑफिशियली राजा कब बना? ராஜாவாக அவர் ஆகும்போது வயசு என்ன? 30 साल. 30 வயசு. ये 15 साल प्रभु ने उसको ट्रेनिंग पीरियड दिया. இந்த 15 வருடம் அவருக்கு ஒரு ட்ரைனிங்கா இருந்தது. क्योंकि वो आके पूरे इजराइल का चरवा बनने वाला है. ஏனென்றால் அவர் இஸ்ரேல் तमाम मुल्कों को आके उसको आके चलाना है, அவைகளை நடத்த வேண்டும். उसको किस तरीके से चलाना है, எப்படி நடத்த வேண்டும், कैसे चलाना है, எப்படி अपने भेड़ का हालात कैसे करके जानना है. தன்னுடைய ஆடுகள் எப்படி என்று சொல்லி புரிந்து கொள்வதற்கு 15 साल प्रभु उसको ट्रेनिंग में रखा. 15 வருடம் அவருக்கு ட்ரைனிங் वो सीखा, அவர் सीख கற்றுக்கொண்டார். के सही वक्त पर प्रभु ने उसको
राजा के पद पे बिठाया। அவர்களை அவர் கற்றுக் கொடுத்து சரியான வேளையிலே அந்த பதவியில் உட்கார मूसा की वही स्थिति मूसा का देखते हैं हम। அப்படியே மோசேயை பார்க்கிறோம்। वो 40 साल के मिद्यान में था, 40 வருஷம் மீதியான अपने ससुर के भेड़ बकरे को संभाल रहा था। தன்னுடைய மாமனாருடைய ஆடுகளை மேய்த்தார் 40 साल 40 வருடம் जंगल में, வனாந்தரத்தில்। क्योंकि प्रभु का बहुत बड़ा मिशन रखा उसके लिए, தேவனுடைய பெரிய ஒரு அதாவது ஊழியம், एक बड़ा लक्ष्य उसको है, एक बड़ा काम है उसको। ஒரு பெரிய வேலை इस्राएल को चराना लेकर आना है, இஸ்ரவேல் ஜனங்களை அழைத்து लाखों लोग, லட்சக்கணக்கான ஜனங்கள்। इसे 40 साल 40 வருடம் जंगल के हर स्थिति को आके वो झेल सके। அந்த வனாந்தரத்தின் எல்லா காரியங்களையும் அவர் புரிந்து கொள்ள, ठंड मौसम हर परिस्थिति में, बारिश में, गर्मी में, हर चीज को आके वो सह सके। குளிரிலோ வெயிலிலோ மழையிலோ எல்லாவற்றிலும் அவர் அதை கற்றுக்கொண்டார்। होने के बाद ही प्रभु के मूसा को 80 साल में भेजता है பிறகுதான் 80வது வயதிலே அவரை அங்கே அனுப்புகிறதை பார்க்கிறோம்। 40 साल प्रभु के उसे ट्रेनिंग पीरियड दिया उसको। 40 வருடம் அவருக்கு प्रभु धीरे धीरे चलाता है, கர்த்தர் அவரை மெதுவாக தான் நடத்துகிறார்। प्रभु धीरे धीरे उसको उठाता है கர்த்தர் மெதுவாக தான் और उस काबिल बनाता है कि ताकि वाक्य उसको वो चीज के लिए जिसको तैयार करता है वो கர்த்தர் எதற்காக அவர் அழைத்தார் அதற்காக அதை அவரை ஆயத்தப்படுத்துகிறார், वो चीज के लिए तैयार करे, அதற்காக அவரை ஆயத்தப்படுத்துகிறார்। इस साल भर प्रभु ने मैं चलाया, இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் 11 महीना प्रभु ने चलाया, இந்த 11 மாசம் धीरे धीरे चलाया, மெதுவாக நடத்தினார், आराम से चलाया, மெதுவாக ताकि நடத்தினார்। प्रभु को पता है कि हम किस स्थिति में है करके। கர்த்தருக்கு தெரியும் நாம் எப்படி एक बार कुछ आशीर्वाद हमको नहीं मिला होगा, சில வேளையில் ஆசீர்வாதம் कुछ கிடைத்தது, आशीर्वाद हमको रुकावट होगी, சில ஆசீர்வாதங்கள் कि நிறுத்தப்பட்டது। प्रभु जानता कि इस वक्त ये आशीर्वाद देने के सही नहीं है। கர்த்தருக்கு தெரியும் இந்த ஆசீர்வாதம் இப்ப கொடுக்குது அது சரியல்லன்னு சொல்லி। ये इतने जवाब पढ़ रहे, நான் எவ்வளவோ ஜெபம் பண்ணுகிறேன், कोई जवाब नहीं, ஒரு பதிலும் இல்ல। जैसे कि उनको पता है उनको क्या करना है, प्रभु को पता नहीं। அவருக்கு மாத்திரம் தான் தெரியும், ஆண்டவருக்கு தெரியாது। प्रभु को लोग एडवाइस देते हैं, கர்த்தருக்கு இவங்க ஆலோசனை சொல்லுவாங்க। प्रभु जानता है कि अपने बच्चों को कब कैसे कहाँ देना है करके। கர்த்தர் அறிவார் தன்னுடைய பிள்ளைக்கு எப்போ எங்க என்ன கொடுக்கணும்னு சொல்லி அவருக்கு। मेरी हालत कुछ बदली नहीं, என்னுடைய நிலைமை மாறவில்லை, मेरी बीमारी ऐसी ही है, இந்த வியாதி அப்படியே, मेरा कोई जिंदगी में तरक्की नहीं है, இந்த வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம், कोई आशीर्वाद नहीं है, ஆசீர்வாதம் இல்லை। प्रभु मुझे अनदेखी कर रहा है, கர்த்தர் என்னை கடிந்து கொண்டிருக்கிறார்। ये साल खत्म होने आया, இந்த வருடம் முடிய போகுது, नथिंग, ஒன்றுமில்லை। प्रभु जानता है கர்த்தர் அறிவார் ये भेड़ की हालत क्या है करके, இந்த ஆடு நிலைமை என்ன, इसे कब आके इसको ऊंचा उठाना है, இது எப்பொழுது कब उसको आशीष करने के प्रभु जानता है। எப்பொழுது ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கர்த்தர் அறிவார்। देखिए ओसिया में बहुत अच्छा खूबसूरत लिखा है, देखिए हम देखते हैं ஓசியாவில் ஒரு அருமையான ஒரு வசனம் இருக்கு। ओसिया के 11 अध्याय 11 ஓசியா 11:3 को पढ़ेंगे हम, வாசிக்கலாம்। மூணு 11 यहाँ पर देखिए इजराइल के बारे में जो प्रभु का इजराइल के प्रति प्यार को देखते हैं हम। இங்கே இஸ்ரவேல் மேல் தேவன் வைத்த அன்பை பாருங்கள்। जब इजराइल बच्चा था, இஸ்ரவேல் குழந்தையா இருந்தபோது मैं उसे मोहब्बत रखा, அவன் குழந்தையா இருந்தபோது நான் அவனை நேசித்தேன்। मैं इफ्राइम को चलने सिखाया, நான் இப்ராஹிமை நான் நடக்க பழக்கினேன், उनको गोद में उठाया, நான் அவனை தோள் மேல் சுமந்தேன்। लेकिन उन्होंने ना जाना कि मैं ही उनको आके जो भलाई करने वाला आशीष करने प्रभु करके वो भूल गए करके அவர்கள் என்னை அறியாமல் போனார்கள் என்று சொல்லப்பட்டது। प्रभु हमारे साल भर में उठा के चला हमें, கர்த்தர் வருடம் முழுவதும் हमें प्रभु ने हमें चला कर लेकर आया, நம்மை நடத்தி கொண்டு வந்தார்। हम कई बार इस चीज को आके महसूस नहीं करते, अनेक वेळ நாம் அதை புரிந்து கொள்ள முடியாது, कई बार कि इस चीज से हम अनजान होते हैं, अनेक कार्यங்கள் நாம் புரியாதவர்கள், लेकिन कि आप नहीं जानते हैं நீங்கள் அறியாதிருக்க कि प्रभु हमें ये पूरे 11 महीना आपको प्रभु ने चलाया, हमें இந்த 11 மாசங்களாக கர்த்தர் நம்மை हमें आके उठाया बोलते हैं, கர்த்தர் நம்மை தூக்கி हमसे प्यार क्या देखते हैं, நம்மை நேசித்தார்। उसकी मोहब्बत हम पर आके कभी नहीं बदलना मोहब्बत है, அவருடைய அன்பு நம்மை விட்டு ஒருபோதும் மாறவில்லை। यहाँ पर यशायाह किताब எசாயாவின் புத்தகம் 40वां अध्याय 40ஆம் அதிகாரம் 11 वचन वही देखते हैं हम। 11ஆம் வசனத்தை வாசிக்கலாம்। हालेलुया, हालेलुया। वो आकर चौपान के मनींद अपने गले को चराएगा, वो बकरों को अपने बाजों में जमा करेगा और अपने बगल में लेकर चलाएगा करके यहाँ पर देखते हैं। மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார்।
हम आके याद करें, நாம் அதை நினைத்து பாருங்கள், उसी तरह सोच कर देखें அதை சிந்தித்து பாருங்கள். प्रभु हमें इस साल की शुरुआत से लेकर अब तक कैसे चलाया, हमें இந்த ஆண்டு ஆரம்பம் முதல் இதுவரைக்கும் எப்படி நடத்தினார்? हमें लेकर चला वो, அவர் நம்மளை हमारा हाथ पकड़ के चला वो, நம்முடைய கரத்தை பிடித்து हमारे நடத்தினார். गोद में उठा कर ले चला कर நம்மை देते हैं। தோள் மேல் சுமந்து हम சென்றார். कई बार आके एक तस्वीर देखते जीसस का, நாம் अनेक முறை ஆண்டவருடைய படத்தை एक பார்க்கிறோம். मेमने को आके हाथ में उठाए हुए पिक्चर देखते हैं। ஒரு ஆட்டுக்குட்டி தன்னுடைய கரத்தில் அவர் தூக்கி तो வைத்து प्रभु हमें अपने हाथ में उठाकर चला देता அப்படியே கர்த்தர் தம்முடைய கரத்தினால் நம்மை है, उस कदर हमसे मोहब्बत करता है, அவர் நம்மிடத்தில் அதிக हमसे बेहद प्यार करता है। देखते हैं அளவுக்கு அதிகமாக वो है कि वो आके व्यवस्था विवरण की किताब में देखते हैं, யாத்திராகமம் उपागमम உபாகமம் 32 32 10 11 के पढ़ेंगे। हालेलुया। ஹalleluya. जंगलों में வனாந்தரத்தில் आके हर तरह के मुश्किल रास्ते पे अनेक கஷ்டமான வழிகளில் आके प्रभु हमारे साथ था, கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். हमें चलाया, நம்மை हमें நடத்தினார். सिखाया, हमें हमारे साथ रहा। நம்ம கூட இருந்தார். जैसे उकाब अपने घोंसलों को हिला हिला कर கழுவி தன் अपने बच्चों पर मंडलाती है, தன் குஞ்சுகள் மேல் वैसे ही उसे अपने बाजों को फैलाया தம்முடைய சிறகுகளை और अपने परों पर उठाकर ले चला के देखते हैं। தம்முடைய சிறகுகள் மேல் சுமந்து हम கொண்டு कई बार जिंदगी में ऐसा है कि कैसे थक जाते हैं, हार मान जाते हैं। நாம் சில வேளை சோர்ந்து போகிறோம். जिंदगी में जो होने वाली जो परेशानी को मुसीबत को हम आके झेल झेल कर हम आके हार मान जाते हैं। உலகத்தில் வருகின்ற பலவிதமான பிரச்சனைகள் நினைத்து நாம் சோர்ந்து போனவர்களாக लेकिन இருக்கிறோம். उस पर प्रभु उठा के चलता है, ஆனாலும் அந்த வேளையிலே கர்த்தர் நம்மை अपने परों में उठाकर चलता है। தம்முடைய பலத்தினால் அவர்களை தூக்கி हम इस சுமக்கிறார். चीज को महसूस तो नहीं करते, நாம் அதை புரிய முடியாது, हम नहीं जान सकते, நாம் அதை அறிய लेकिन முடியாது. जरा सोच कर देखिए ஆனால் சிந்தித்து हम कई பாருங்கள். बार कितने परिस्थिति में फंसे थे। हम நாம் எவ்வளவு சிக்கல்ல सब மாட்டிக்கொண்டிருக்கிறோம். रास्ते बंद हो चुके थे, எல்லா लेकिन வழியும் कहीं ना कहीं उम्मीद का एक दरवाजा खोलता है प्रभु। ஆண்டவர் ஒரு நம்பிக்கையின் வாசலை हम आके हार मान जाते हैं, நாம் अनेक விடையிலே தோற்று போகிறோம். मुझसे नहीं होता है, என்னால முடியவில்லை, मुझसे नहीं होगा करके, என்னாலே ஆகாது என்று சொல்லி ऐसे हालात में அப்படிப்பட்ட சூழ்நிலை अपने परों पर उठा के ले चलता है। தம்முடைய செட்டைகளின் மேல் சுமந்து इसे செல்கிறார். गायक ने बहुत अच्छी तरह गाया, அதனால தான் ஒரு பாடகர் விதமாய் பாடுகிறார். நான் சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, நான் சோர்ந்து போகும் நேரங்கள் எல்லாம் மார்போடு அணைத்து கொண்டீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, கண்ணீரை கணக்கில் வைத்தீரே, ஆறுதல் எனக்கு தந்தீரே, எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், இதற்கு ஈடு என்ன தருவேனா, ஆமே இதற்கு ஈடு என்ன தருவேனா, நான் உடைக்கப்பட்ட நேரங்கள் எல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, நான் உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் அடைக்கலம் எனக்கு தந்தீரே, தடுமாறும் வேலையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே, ஆமே தடுமாறும் வேலையிலெல்லாம் தகப்பன் போல சுமந்து சென்றீரே, ஆமே எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எத்தனை அன்பு என் மேல், எத்தனை பாசம் என் மேல், எதுக்கு ஈடு என்ன தருவேனா, எதுக்கு ஈடு என்ன தருவேனா, எதுக்கு ஈடு என்ன தருவேனா, எதுக்கு ஈடு என்ன தருவேனா, தனிமை பாதையில் தகப்பனே உம் தொழில் சுமந்ததை நான் மறப்பேனோ, ஆமென், தனிமையின் பாதையில் தகப்பனே உம் தொழில் சுமந்தது நான் மறப்பேனோ, சுமந்தது நான் மறப்பேனோ, ஹalleluya।
प्रभु में कैसा ले चला, கர்த்தர் நம்மை எப்படி நடத்தினார், हम किस स्थिति में थे साल भर, நாம் எந்த प्रभु ने சூழ்நிலையில் हमें இருந்தோம். उठाकर चला, கர்த்தர் நம்மை தூக்கி अपने சுமந்தார். बाजों को उठाकर चला, நம்முடைய கரத்தினால் हमारे சுமந்தார். हर हालात में। நம்முடைய எல்லா जब हम हार मान लेते हैं, நாம் சோர்ந்து जब போகிறோம், हालात अगर मेरे हाथ से छूट जाता है, நம்முடைய கையிலிருந்து எல்லாம் போய்விட்டு என்று நினைத்த போதிலும் तब प्रभु हमारे साथ रहता है। கர்த்தர் அப்பொழுது நம்ம கூட तब प्रभु हमारे साथ कि मैं तेरे साथ हूँ, கர்த்தர் சொல்வார், நான் உன்னோடு கூட तू இருக்கிறேன், चल नहीं पाएगा मुझे पता है, நீ நடந்து கொள்ள मैं तुझे उठा के चलूंगा, நான் उन्हें तूकी मैं சுமப்பேன். तुझे एक गोद बच्चे को गोद में उठा के चलता वैसे चलूंगा करके आया। ஒரு தாய் தன் பிள்ளையை சுமப்பது போல நான் உன்னை தூக்கி சுமப்பேன். वही है कि बजो संगीत का अनुभव किया, அதுதான் சங்கீதக்காரர் அனுபவம். इसको कहता है कि प्रभु मेरा चरवाहा है। அவர் அதனால் தான் சொல்கிறார், கர்த்தர் என் மீட்பராய் क्योंकि दाऊद की जिंदगी में कितने दुश्मन थे, தாவீதின் வாழ்க்கையில் எத்தனை பகைவர்கள், उसके घर वाले दुश्मन बन गए, அவருடைய வீட்டாரே அவருக்கு சத்துருவானார், सौल दुश्मन बन गया, சவுல் துஷ்மனானார், आस पड़ोस के सब मुल्क आके उसके जान के पीछे थे, அவர் பக்கத்தில் உள்ள எல்லாருமே அவரை விரோதித்தார்கள். लेकिन उसका जान प्रभु ने महफूज रखा, ஆனால் கர்த்தர் அவருடைய நடையை பார்த்துக் கொண்டார். प्रभु ने उसको ले चला। கர்த்தர் அவரை தூக்கி इससे कहता है कि वो प्रभु मेरा चरवाहा है, मुझे कोई घटी नहीं है, அன்னபடினால் தான் அவர் பாடி கர்த்தர் மீட்பராய், वो मुझे ले चलता चलाता है कहता है। அவர் என்னை நடத்துகிறார் என்று சொல்லுவார். वही आके व्यवस्था उपागमम உபாகமத்திலே पहला अध्याय 1ஆம் அதிகாரம் 31 31 வாசி. साल भर प्रभु ने चलाया, வருடம் முழுவதும் கர்த்தர் நம்மை फिर நடத்தினார். तुमने जंगल में भी देखा कि जिस रीति से कोई पुरुष अपने पुत्र को उठाए चलता है, उसी रीति से हमारा परमेश्वर यहोवा हमको इस स्थान पर पहुंचने तक उसे सारे मार्ग में जिससे हम आए हैं उठाए रहा करके देखते हैं। ஒரு மனிதன் தன் பிள்ளைகளை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்தில் வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலையும் உங்கள் தேவனாய் கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. एक बाप अपने बच्चों की किस तरीके से उठा के चलता है, ஒரு தகப்பன் தன் பிள்ளை எப்படி சுமந்து கொண்டு போகிறார், हमें अपने आसमानी बाप நம்முடைய பரலோக பிதா हमें ले चला நம்மை தூக்கி சுமந்தார். इस वीरानी जंगल के इस सफर में, இந்த பயங்கரமான इस வனாந்தரத்தில், दुनिया के जो इस सफर में இந்த உலக வாழ்க்கையில் हम अकेले नहीं है, நாம் தனிமையாக हमारा चरवाहा यीशु हमारे साथ है। हालेलुया, நம்மோடு கூட இருக்கிறார். प्रभु हमारे साथ है। கர்த்தர் நம்மோடு கூட हम कभी இருக்கிறார். ये ना समझे कि हम अकेले हैं करके, நாம் ஒருபோதும் இப்படி நினைக்க हम கூடாது. ये ना समझे कि वो देखने वाला कोई नहीं है करके, கவனிக்கிற ஒருவனும் இல்லை. हमारे चलाने हमारा बाप है, நம்முடைய நடத்துகிற நம்ம हमें क्या अगुवाई कर हमारा आसमानी पिता हमारे साथ है, நம்மை நடத்துகிற நம்முடைய பரலோக பிதா जो प्रभु के दाऊद को चलाया, என் தாவீதை நடத்தினவர், जो प्रभु के दाऊद के साथ था चरवा बनके, எந்த தேவன் தாவீதோடு கூட இருந்தாரோ वही प्रभु हमारे साथ है, அதே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். वही हमारा शेपर्ड है, அவரே நம்முடைய மேய்ப்பர், हमारा चरवा है वो, அவர் நம்முடைய மேய்ப்பர், हमारा अच्छा चरवा है वो। அவருடைய நல்ல हालेलुया। ஹalleluya. दूसरा कार्य है कि चरवा का कि अपने भेड़ को अच्छी जगह लेकर जाए, पास्चर में। இந்த மேய்ப்பனுடைய இன்னொரு என்ன இது வேலை என்றால் ஆடுகளை சரியான இடத்தில் கொண்டு புல்லுள்ள இடத்தில் अच्छी हरी भरी एक के जहाँ पर खामोश पानी है वहां पर ले चले करके, புல்லுள்ள இடத்தில் அவர்களை கொண்டு போய் देखिए चरवा के अपने भेड़ को कई भीड़ तक लेकर जाते हैं, மேய்ப்பர்கள் ரொம்ப தூரம் வரை கொண்டு वो போவாங்க. देखते ढूंढते कहाँ पर एक अच्छा घास हो, कहाँ पर अच्छा हरी भरी हो, ताकि अपने भेड़ बकरों को अक्सर चराया करके देखते हैं, பார்த்து கொண்டே போவாங்க எங்கே நல்ல அதாவது புல் उள்ள இடம் இருக்கிறது, ताकि वो आके उस हरी चराई में ले जाकर उन्हें और भी अच्छा उत्तम उत्तम श्रेष्ठ खाना आके अनाज देकर उन्हें और भी तंदुरुस्त बनाया करके। அங்கே நல்ல மேய்ச்சல் அவர்களை மேய்த்து நல்ல ஆகாரம் கொடுத்து அவர்களை பலமுள்ளதாக்குவதற்கு ये चरवा का बहुत ही अहम भूमिका है ये। இந்த குணம் அவர்களுக்குள்ளாக இருக்க வேண்டும். वही रूखा सूखा खाना, அதே காஞ்ச वो खा के रहते फिर भेड़ फिर बकरे तो दुबले पतले रहेंगे ना। ஆனா அப்படின்னா அந்த ஆடு மெலிஞ்சு தானே இருக்கும். हमारी कोशिश यही रही है क्या, நம்மளுடைய முயற்சி எப்படி இருக்குது कि हम आपको अच्छे उत्तम प्रभु का खाना खिलाएं, உங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுக்க வேண்டும், ताकि आप तंदुरुस्त हो। நீங்கள் हम பலனுள்ளவர்களாக ताकत कहाँ पर पाते हैं, நீங்கள் எவ்வளவு பலத்தை பாருங்க प्रभु का वचन में पाते देखते हैं हम, கர்த்தருடைய वचनத்தில் कि प्रभु का वचन में ही ताकत है, கர்த்தருடைய वचनத்தில் தான் प्रभु का वचन में है कि वो सामर्थ्य करके देखते हैं। அந்த கர்த்தருடைய वचनத்தில் தான் அந்த பலன் இருக்கிறது. उन्हें अच्छी चीज कि उत्तम खाना उनको देना कि एक चरवा का बहुत ही अहम भूमिका करके அவர்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுப்பது தான் அந்த மேய்ப்பனுடைய वो கடமை. कहाँ लेकर जाते भेड़ों को, அதனால அவர் எங்கெல்லாம் கொண்டு போவார் அந்த ஆட்டுக்குட்டி, ताकि उनको अच्छे उत्तम खाना मिले, ஏனென்றால் அங்கே நல்ல ஆகாரம் அது उनको खामोश पानी में ஆ, still water में அமர்ந்த पानी தண்ணீர் पे ரெண்டு
அவைகளை கொண்டு போய் விடுகிறார். एसेकियल की किताब எசேக்கியேலின் புஸ்தகம் 34:14 34:14. அவைகள் நல்ல மேய்ச்சலில் மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவருடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்திலே படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். यहाँ पर देखिए उन्हें ऊंचे पहाड़ों पर लेकर जाके अच्छे एक चराई में मैं लेकर जाता हूं करके कहता है। உயர்ந்த மலைகளில் அவைகளை கொண்டு போய் நடத்தும் என்று சொல்கிறார். मैं उन्हें अच्छी चारागाह में चराऊंगा और उनकी आराम गाह जो है विश्राम जो इजराइल का ऊंचे पहाड़ों पर होगी, वहां वो उम्दा अच्छी और उत्तम आके आराम गाह में लेटेंगे और हरी चारागाह में इजराइल का उनका पहाड़ों पर आके चरेंगी करके आप देखते हैं। அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மேய்ச்சலில் நல்ல மேய்ச்சலை மேயும். तो एक अच्छा चारागाह में लेकर जाना एक आके चरवाहा का जाके एक जिम्मेदारी है। देखते हैं நல்ல மேய்ச்சலிலே கொண்டு போய் விடுகிறது நல்ல மேய்ப்பனுடைய கடமை. 365 दिन एक ही मैसेज, 300 அதனால ஒரே செய்தி. அன்பு கூறுகிறார் ஆசீர்வதிக்கிறார், அன்பு கூறுகிறார் ஆசீர்வதிக்கிறார், இதேதான். तो फिर कैसे फिर तंदुरुस्त बनेगा बेचारा? பிறகு எப்படி அந்த ஆடு பலன் உள்ளதா மாறும்? उनको हर रोज नया खाना देना है, அதற்கு அனுதினமும் उनको एक अच्छा तंदुरुस्त और श्रेष्ठ उत्तम खाना देना है, அதற்கு நல்ல பலமுள்ள நல்ல आहारத்தை तब கொடுக்க आके வேண்டும். भेड़ के तंदुरुस्त हो गए, அப்பொழுதுதான் அந்த ஆடுகள் பலன் तब அடையும். आके और भी आके आशीष और बरकत आके उनके जरिए होगा करके देखते हैं। அப்பொழுதுதான் அதற்கு இந்த ஆசீர்வாதம் அங்கே பொங்கி வரும். ये तंदुरुस्ती कहाँ पर हमको मिलती है? இந்த பலன் எங்கே கிடைக்கிறது? प्रभु का वचन में मिलता है, கர்த்தருடைய प्रभु வசனத்தில் का वचन में ताकत है, கர்த்தருடைய வசனத்தில் प्रभु का பலன் वचन உள்ளது. में सामर्थ है। தேவனுடைய வசனத்தில் வல்லமை एक உள்ளது. व्यक्ति आके प्रभु यीशु ने कहा कि इंसान किसी रोटी से नहीं அதுதான் ஆண்டவர் சொல்கிறார், மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல बल्कि प्रभु के मुंह से निकला हर एक वचन से आके जिएगा कहता है। கர்த்தருடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு यीशु ने வசனத்தினாலும் कहा कि பிழைப்பான். तुमने उस जंगल में रोटी खाए। இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த வனாந்தரத்தில் அப்பம் புசித்தார்கள். यीशु कहता है कि तुम इस्राएलियों कि तुम जंगल में रोटी खाए, இயேசு சொன்னார், நீங்கள் வனாந்தரத்தில் ரொட்டி சாப்பிட்டீர்கள், वो मर गए, அவர்கள் மரித்து लेकिन போனார்கள். मैं जो रोटी देता हूँ நான் கொடுக்கிற இந்த அப்பம் वो क्या वो खाकर क्या तुम हमेशा की जिंदगी पाओगे அவன் देता है। என்றென்றைக்கும் ஜீவித்திருப்பான் என்று वो சொல்கிறார். प्रभु का वचन जो है, அது கர்த்தருடைய வசனம். वो वचन आके हमको हमेशा की जिंदगी देने वाला वचन है। वो அந்த வசனம் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது. एरेमिया बहुत खूबसूरत कहता है। एरेमिया எரேமியா ரொம்ப அழகாக कहते हैं, जब तेरा वचन जब आया உம்முடைய வசனம் வந்தபோது मैं उसे खाया कहता है, நான் அவைகளை உட்கொண்டேன் वो என்று मेरे சொல்கிறார். तंदुरुस्त और आनंद का क्या कारण बना करके कहता அது है। எனக்கு ஒரு பலனாக காணப்பட்டது என்று சொல்லுகிறார். उसका वचन ही हमारी तंदुरुस्ती देता है, அவருடைய வசனமே நமக்கு பலன் उसका அளிக்கிறது. वचन में हमको आनंद मिलता है। அந்த வசனத்தினால் தான் நமக்கு சந்தோஷம் पढ़ेंगे உண்டாகும். यिर्मयाह की किताब எரேமியாவின் புஸ்தகம் 15 15ஆம் அதிகாரம் 16 16. வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன். என் வார்த்தைகள் எனக்கு சந்தோஷமும் என் இருதயத்துக்கு மகிழ்ச்சியுமா இருந்தது. சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய நாமம் எனக்கு தரிக்கப்பட்டிருக்கிறது. हालेलुया। हालेलुया। जब तेरा वचन मेरे पास पहुंचा तब मैं उन्हें मनो खा लिया देखता है। உம்முடைய வார்த்தைகள் கிடைத்தவுடனே அவைகளை உட்கொண்டேன் என்று சொல்கிறார். जब प्रभु का वचन जब आता है, கர்த்தருடைய வார்த்தை வரும்போது हम क्या करना है? அது என்ன செய்ய வேண்டும்? ये कान से सुन के एक कान से निकालना है। இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுற கூடாது. ऐसा है ना, एक कान से सुनने का एक कान से निकाल देने का। இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டுற हम கூடாது. यहाँ पर वचन सुनते इस चार दीवार पर, இந்த நாலு செவுருக்குள்ள அந்த வசனத்தை கேட்டு बाहर जाने के बाद வெளியே போன பிறகு वचन क्या, प्रभु क्या, बाइबल क्या, வசனம் என்ன, கர்த்தர் என்ன, हम जैसे रहते वैसे रहेंगे। நாம் எப்படி இருக்கோம் அப்படி हम தான். एरे में से सीखे, நாம் எப்படி हम கற்றுக்கொள்வோம்? एरे में से सीखे। எரேமியாவிடத்தில் एरे में கற்றுக்கொள்வோம். क्या कहता है? எரேமியா என்ன जब சொல்கிறார்? प्रभु का वचन जब आया கர்த்தருடைய வார்த்தை मैं उसे வந்தபோது खाया, நான் அவைகளை உட்கொண்டேன், मैं उसके अनुसार चला कर कहता है, அதன்படி நான் நடந்தேன் मैं என்று वो சொல்கிறார். मेरे आनंदित का कारण ठहरा के देखते हैं। அது எனக்கு மகிழ்ச்சி. प्रभु का वचन ही करके टूटे हुए मुरझे हुए दिलों को आनंद कर सकता है। கர்த்தருடைய வார்த்தையானது முறிந்து போன சோர்ந்து போன உள்ளத்தை மகிழ்விக்கிறது. हम दुखी चेहरे से आएंगे நான் चर्च में, சோர்ந்த मனது முகத்தோடு और कई வருவேன். तरह के सवालात के साथ प्रभु के सम्मुख में आएंगे, कई सवाल के साथ आएंगे। அநேக கேள்விக்குறியோட வருவோம். जब प्रभु के पास जब आते हैं, கர்த்தருடைய சமூகத்தில் வரும் प्रभु का वचन जब दिया जाता है, கர்த்தருடைய வார்த்தை கொடுக்கும் हमारे मुरझाए हुए दिलों को, அந்த வார்த்தை हमारे टूटे दिलों को, நம்முடைய உடைந்த அந்த உள்ளத்தை, हमारे कई सवालों को நம்முடைய अनेक கேள்விகளுக்கு
उसका वचन में जवाब देता है, அந்த வசனம் நமக்கு அங்கே பதிலளிக்கிறது. वहां पर हमको खुशी मिलता है, அங்கே நமக்கு சந்தோஷம் हमको கிடைக்கும். बेहद खुशी आनंद मिलता है कि देखते हैं நமக்கு मिகுந்த आनंदத்தை प्रभु का वचन में ही मेरी खुशी है, प्रभु का कि देखते கர்த்தருடைய हैं। வசனத்திலே எனக்கு மிகுந்த ஆனந்தம் உண்டு. हालेलुया। हालेलुया. अय्यूब भी वही कहता है, யோபும் அதைத்தான் अय्यूब की சொல்கிறார். किताब யோபுவின் புத்தகம் 23वां अध्याय 23ஆம் வசனம் 12 वचन। அதிகாரம் 12ஆம் வசனம். அவர்களின் கற்பனையிலிருந்து நான் பின்வாங்குவதில்லை. என் வாயின் வார்த்தையில் எனக்கென்று ஆகாரத்தை பார்த்துக் கொண்டேன். मैं उसके लबों के हुक्म को हटा नहीं, मैंने उसके मुंह की बातों पर अपनी जरूरी खुराक से भी ज्यादा जरूरी समझा, कहता है। அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிறேன். एक इंसान को अगर காத்துக்கொண்டேன். एक इंसान को जीना है तो, ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழ एक வேண்டும் इंसान को என்றால் तंदुरुस्त रहना है तो பலனுள்ளவனாய் இருக்க வேண்டும் என்றால் खाना चाहिए। அவன் அதை புசிக்க வேண்டும். वैसे हमारे आत्मिक जिंदगी को तंदुरुस्त रखना है तो அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் பலனுள்ளவராய் हमको, இருக்க, अगर हम तंदुरुस्त रखें और अगर ताकतवर होना है तो நாம் பலவான்களா இருக்க हमको प्रभु का वचन की जरूरत है। நமக்கு கர்த்தருடைய வசனம் प्रभु का தேவையா இருக்கு. वचन ही है जो कि हमें तंदुरुस्त करता है, கர்த்தருடைய வசனமே நம்மை इंसान பலவான்களாக்குகிறது. की बातें नहीं, இது மனிதனுடைய வார்த்தை அல்ல, मोटिवेशनल स्पीच नहीं। சாதாரணமான பேச்சு அல்ல. कई लोग मोटिवेशनल स्पीच सुनते हैं, जो प्रेरित करने वाला, जो मोटिवेट करते हैं, जो प्रेरित करता है, वो कोई कहते हैं। ஊக்குவிக்கிற சில வார்த்தைகளை கேட்பாங்க. वो मैं गलत नहीं कहता, मैं அது தவறா சொல்லுது. कुछ हद तक मैं आके उससे हेल्प ले सकते हैं हम, சில கொஞ்சம் ஹெல்ப் எடுத்துக்கலாம். அதை लेकिन वो हमारे लिए हमको ताकत नहीं दे सकती। அது நமக்கு பலன் हमारी கொடுக்கும். आत्मिक ताकत को मोटिवेशनल स्पीच नहीं चाहिए हमको। நம்மை ஆவிக்குரிய ஜீவிதத்தில் நம்மை ஊக்குவிக்கிற வார்த்தை தேவையில்லை. मोटिवेशनल स्पीच है कि इंसान की कल्पना से निकला हुआ है। அது மனிதனுடைய कற்பனையிலிருந்து வருகிறது. वो कहते हैं बिलीव इन योरसेल्फ, அது वो कहते हैं अपने पे भरोसा रखो, தன்னைத்தானே तुम நம்புவது. सब कुछ कर सकते हो, நீ எதையும் செய்ய तुमसे सब முடியும். कुछ हो सकता है, உம்மால் எல்லாம் तुमसे கூடும். सब कुछ पॉसिबल है। உம்மால் எல்லாம் ஆகும். ये बाइबल के खिलाफ है। இது வசனத்துக்கு மாறானது. बाइबल कहती है வேதம் சொல்லுகிறது इंसान अपने आप पे भरोसा नहीं करना है करके प्रभु पर भरोसा रखना है करके। மனிதன் தன்னைத்தான் நம்ப கூடாது, தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கு. हम अपने आप पे भरोसा रखेंगे तो நாம் நம்ம மேலே நம்பிக்கையா இருந்தா हम ही अपने आप को धोखा देंगे। நாமே நமக்கு இடரலா இருக்கும். खुद आके धोखा खाए हमको पता नहीं रहेगा। நாமே நம்ம ஏமாற்றுகிறோம். इसे प्रभु का वचन हमें ताकत देता है। கர்த்தருடைய வசனம் நம்மை प्रभु का பலப்படுத்துகிறது. वचन है कि हमारे मोटिवेशन स्पीच है। அது வசனம் தான் நமக்கு ஒரு சரியான ஒரு ஆதாரம். हालेलुया। ஹalleluya. एशिया 25:6 को पढ़ेंगे हम। ஏசாயா 25:6 25:6. ஏசாயா 25:6। இது மலையிலே சகல ஜனங்களுக்கும் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துவார். ம் அது கொழுமையான பதார்த்தங்களும் பழமையான திராட்சரசமும் ஊனும் நிலமுள்ள பதார்த்தங்களும் தெரிந்த பழமையான திராட்சரசமும் நிறைந்த விருந்தாயிருக்கும். यहाँ पर देखिए एशिया में आके एक ऐसा एक भविष्यवाणी करता है वो। எசாயாவிலே இங்கே ஒரு इस தீர்க்கதரிசனம் तरह का உண்டாகுது. उत्तम श्रेष्ठ आके जाके स्वादिष्ट खाना आके अपने लोगों को मिलेगा करके। எவ்வளவு அழகான ஆகாரங்கள் இங்கே கிடைக்கும் என்று ये சொல்லப்பட்டது. कहाँ पर मिलता है? இது எங்கே கிடைக்கும்? प्रभु के सम्मुख में मिलता है, கர்த்தருடைய उसे சமூகத்தில், कलीसिया मिलता है। சபையிலே जब कलीसिया में जब आते हैं, சபைக்கு வரும்போது प्रभु का वचन जब दिया जाता है, கர்த்தருடைய வசனம் கொடுக்கின்ற போது प्रभु का लोग उसे सुनकर तंदुरुस्त हो जाते हैं। கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு ஜனங்கள் பலன் அடைகிறார்கள். घर बैठने से नहीं होता, வீட்டுல உட்கார்ந்து அது प्रभु के கிடைக்கும். सम्मुख में आना चाहिए। தேவ சமூகத்துக்கு प्रभु கடந்து के வருவது. सम्मुख में आकर प्रभु का वचन सुनना चाहिए। தேவனுடைய சமூகத்திலே வந்து அந்த வார்த்தையை वो கேட்க वचन வேண்டும். हमारे ताकत कारण बनता है। அந்த வசனம் நமக்கு பலன் உள்ளதா वो இருக்கு. वचन जो है हमारा आनंद का कारण बनता है। அந்த வசனம் நமக்கு சந்தோஷத்துக்கு वही காரணமா वचन இருக்கு. हमारे तसल्ली का कारण बनता है। நமக்கு ஒரு திருப்தி, ஒரு इसे சந்தோஷத்தை प्रभु का கொடுக்கும். आराधना को मिस ना करे, ஆனபடினால ஆராதனை ஒருபோதும் miss भले பண்ணாதீங்க. कितने भी परिस्थिति हो, எந்த சூழ்நிலையா இருக்கட்டும், आप आगे पूरा कोशिश कीजिए प्रभु की आराधना में आइए करके। நீங்கள் मुழு முயற்சி பண்ணி ஆராதனைக்கு வந்து விடுங்க. आकर क्या मतलब है कि ऐसा ना आप सोचिए। வந்து என்ன பிரயோஜனம்னு நினைக்கவே आपको நினைக்காதீங்க. पता है वो दिन आपके लिए खास एक वचन होगा। உங்களுக்கு தெரியாது, உங்களுக்காக அன்று ஒரு முக்கியமான ஒரு வசனம் मेरी இருக்கு. जिंदगी में कई अनुभव किया है मैंने। நான் अनेक முறை என்னுடைய कई बार வாழ்க்கையில் के वचन के प्रत्यक्ष मेरे को आया करके मुझे आया करके समय
कई बार अनुभव किया है मैंने। அநேக வேளை நான் இந்த வசனம் எனக்காக வந்தது என்று जिस நான் चीज के मैं அனுபவித்திருக்கிறேன். सोच कर आता हूं उसका जवाब मुझे मिल जाता है। நான் எதை சிந்தித்துக் கொண்டு வருவேன் அதற்கு எனக்கு சரியான मुझे ही नहीं பதில் बल्कि यहाँ पर बैठे हर एक का अनुभव होगा, मैं जब विश्वास करता हूँ இப்படி मैं। எல்லாருக்கும் அந்த அனுபவம் உங்களுக்கு क्योंकि இருக்கும். प्रभु आके अपने भेड़ों के हालात को जानता है, ஏனென்றால் கர்த்தர் அந்த ஆடுகளின் நிலைமையை अपने அறிந்திருக்கிறார். बर्रों के अपने भेड़ों के किस हालात से जाता है प्रभु जानता है। என் ஆடுகள் எப்படி நடக்குது என்று அவர் அறிவார். उस वचन को, उस भेड़ को सही वचन देकर, खाना देकर उसे फिर से मजबूत करता है, ஆனபடியால் கர்த்தர் சரியான வசனத்தை கொடுத்து அந்த ஆடுகளை फिर பலப்படுத்துவார். से खड़ा करता है, எடுத்து நிலை टूटे நிறுத்துவார். हुए दिलों को फिर से आके जोड़ता है, மறுபடியும் உடைந்த எலும்புகளை फिर से उसके लिए क्रिया करेंगे प्रभु, फिर से उसको खड़ा करता है। மறுபடியும் அவைகளை உறுதியாக ये நிறுத்துகிறார். इंसानी लफ्जों से नहीं हो सकता, இது மனித பலத்தினால் ஆவதில்லை. ये प्रभु का वचन से हो सकता है, தேவனுடைய வார்த்தையினால் हमारे ஆகும். बातों से नहीं, எங்களுடைய பலத்தை प्रभु का वचन से होता है वो। கர்த்தருடைய வசனத்தினால் ஆகும். हालेलुया। ஹalleluya. भजन संगीतकार कहता है, சங்கீதக்காரர் சொல்லுகிறார், तेरे ही सम्मुख में आनंद की भरपूरी है, உம்முடைய சமூகத்திலே பேரின்பம் உண்டு. तेरे दाहिने हाथ में कि सुख सर्वदा बनी रहती है। உம்முடைய வலது பரிசத்தில் ஆனந்தம் உண்டு. पढ़ेंगे भजन संगीत 16:11। மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலதுபார்த்த நித்திய பேரின்பமும் உண்டு. भजन संगीत 36:36:8-9 संगीतம் 36:8-9। உமது ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். ஜீவ ஊற்று உம்மிடத்தில் இருக்கிறது. உம்முடைய வெளிச்சத்திலே வெளிச்சம் காண்கிறோம். हालेलुया। हालेलुया। वो तेरे भवन के चिकने भोजन से तृप्त होंगे और तू अपने सुख की नदी से उन्हें पिलाएगा, क्योंकि जीवन का सोता तेरे ही पास है, तेरे प्रकाश के द्वारा हम प्रकाश होंगे करके यहाँ भजन संगीतकार कहता है। உம்முடைய ஆலயத்திலுள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். உமது பேரின்ப நதியினால் அவர்கள் தாகத்தை தீர்க்கிறீர். प्रभु का सम्मुख में ही हम अपने प्यास को बुझा सकते हैं, கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய தாகத்தை தீர்க்க முடியும். हमारे आत्मिक भूख को उसके सम्मुख में हम मिटा सकते हैं। நம்முடைய ஆவிக்குரிய பசியை நாம் அவருடைய சமூகத்திலே நாம் தீர்க்க முடியும். दुनिया का जो भोजन जो है இந்த உலக போஜனமானது थोड़े देर के लिए हमारी भूख मिटा सकती है, கொஞ்ச நேரத்துக்கு அந்த பசியை மாற்றும். दुनिया का जो पानी जो है உலகத்தின் தண்ணீரானது कुछ देर के लिए हमारे प्यास को बुझा सकता கொஞ்ச है। நேரத்துக்கு நம்முடைய தாகத்தை தீர்க்கும். प्रभु यीशु ने कहा कि जो मेरे जीवन जो मेरे मुझे विश्वास करता है என்னை விசுவாசிக்கிறவன் उसके दिल से सोता आके बहेगा। அவனுடைய உள்ளத்திலிருந்து ஜீவ நதிகள் जीवन ஓடும் का என்று சொன்னார். सोता बहे करके कहा है, அவனுடைய உள்ளத்தில் ஜீவ वो நதிகள் कभी ஓடும். प्यासा नहीं रहेगा। அவன் ஒருபோதும் தாகமா இருப்பான். आपकी प्यास को बुझाने पर यीशु ही है। அவங்களுடைய தாகத்தை தீர்க்கிற दुनिया இயேசு. में अगर प्यास को बुझाने की कोशिश करेंगे तो உலகத்தின் மூலமா உங்க தாகத்தை थोड़े देर தீர்க்க के लिए आपकी நினைத்தால் प्यास तो बुझेगी, கொஞ்ச நேரத்துக்கு தாகம் தணியும். लेकिन फिर उसके बाद आके मायूस दुखी होगी। அதற்கு பிற்பாடு உங்களுக்கு துக்கத்திற்கு மேல் துக்கமே नहीं, प्रभु यीशु के पास जब आते हैं கர்த்தரிடத்தில் வரும்போது हमारे दुखों में भी, நம்முடைய துக்கத்திலோ हमारे परेशानी में भी நம்முடைய துன்பத்திலோ हमको कोई प्यास नहीं है। எந்த ஒரு தாகமும் இருக்காது. प्रभु का प्यास आके हमें बुझाता है वो, கர்த்தர் நம்முடைய उसका தாகத்தை पवित्र आत्मा हमें हमको देकर அந்த பவித்திர ஆவி பரிசுத்த ஆவியை वो தந்து जीवन का सोता हमें बहाता है। அந்த ஜீவனுள்ள நதிகள் நம்மிலிருந்து हालेलुया। ஹalleluya. तो एक चरवा के अपने भेड़ों को के अच्छे मार्ग में ले जाता है, அந்த மேய்ப்பனானவர் தன்னுடைய ஆடுகளை சரியான வழியில் நடத்துகிறார். और दूसरा हम देते हैं कि चरवा जो है कि अपने भेड़ को एक अच्छा चराई में, एक पैस्चर में लेकर जाता है, एक हरी भरी घास में लेकर जाता है। நல்ல அதாவது மேய்ச்சலிலே அவர்களை கொண்டு நடத்துகிறார். तीसरा कि एक चरवा का और एक बहुत ही इंपॉर्टेंट कार्य क्या है, இன்னொரு முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால் अपने भेड़ों को सुरक्षित रखना। தன்னுடைய ஆடுகளை கவனமாக பாதுகாக்க வேண்டும். क्योंकि मैंने शुरुआत में जैसे मैंने कहा, ஆரம்பத்தில் நாம் சொன்ன ये भेड़ जो होते बकरियां, இந்த ஆடுகளானது वन ऑफ द डमस्ट एनिमल, बहुत ही मासूम और बहुत ही बेवकूफ एनिमल है, जानवर है। பேதையும் ஒரு புத்தி இல்லாததுமான ஒரு उनको ஆடு. चराने वाला अगर नहीं होगा तो அதை நடத்துகிறவர் இல்ல, மேய்ப்பன் இல்லை என்றால் कहाँ जाए उनको पता नहीं रहता। அது எங்க போனா அதுக்கே தெரியாது. एशिया में वही लिखा कि हम सब आके उस भटके भेड़ों की तरह अपने अपने रास्ते से गुजर रहे நாம் வழி தப்பி திரிகிறவர்களா இருந்தோம் என்று சொல்லி ஏசாயா हैं। तो சொல்லுகிறார். भेड़ों को संभालने के लिए एक चरवा बहुत जरूरी है। ஆடுகளை பாதுகாக்க மேய்ப்பன் அவசியமா इसे இருக்கு. कलीसिया में एक पास्टर को रखा
रखा है। எப்படி சபையில ஒரு பாஸ்டரை வைத்திருக்கிறார். कई सेवकाएं हैं चर्च में, சபையில अनेक ஊழியம் உண்டு. नबियां है और कई तरह के जो अच्छे आके संदेश देने वाले जाके एवेंजलिस्ट सब लोग हैं, தீர்க்க தரிசனம் சொல்கிறது, செய்தி கொடுக்கிறது, சுவிசேஷம் அறிவிக்கிறது. और के पास्टर्स का भी प्रभु ने आके ऑफिस को रखा है, देखते हैं हम एक भूमिका रखा है, ஒரு பொறுப்பிலே வைத்திருக்கிறார். क्योंकि एक पास्टर का काम क्या है, பாஸ்டருடைய வேலை अपने भेड़ को संभालना, நம்முடைய ஆடுகளை और भेड़ कहीं भटक के ना जाए, அந்த ஆடுகள் சிதறி उसकी नजर हमेशा भेड़ पे रहे, ஆடுகள் எப்பொழுது और ஆடுகள் कई रास्ता भटक के जाता है, அது எங்கே போகிறது, उन्हें संभाले के लिए அவைகளை பாதுகாக்க வேண்டும். भजन संगीत 23 சங்கீதம் 23 4 வாசிப்போங்க. 23 मैं मौत के वादियों से तो क्यों ना गुजरूं, நான் மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் तू मेरे साथ है, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், मैं नहीं डरूंगा, நான் பயப்பட प्रभु மாட்டேன். मेरे साथ है, கர்த்தர் मैं என்னோடு मौत கூட के वादियों से खतरे से क्यों ना गुजरूं, நான் மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் मैं हर आके जो स्थिति में गुजरूं, நான் எந்த நிலையில் நடந்து இருந்தாலும் मैं नहीं डरूंगा, நான் பயப்பட क्योंकि மாட்டேன். प्रभु मेरे साथ है. ஏனென்றால் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். दाऊद के कितने दुश्मन थे, தாவீதுக்கு எத்தனையோ விரோதிகள் नहीं இருந்தார்கள், डरा, அவர் பயப்படவில்லை. उसका ये विश्वास है, அவருக்கு இதான் प्रभु நம்பிக்கை. मेरा चरवा है, கர்த்தர் என் மேய்ப்பராக मुझे இருக்கிறார். संभालेगा वो, அவர் என்னை भले காப்பார். लाखों लोग मेरे खिलाफ आए, லட்சக்கணக்கான ஜனங்கள் हजार लोग मेरे खिलाफ आए, ஆயிரக்கணக்கான எனக்கு कितने விரோதமாக फौज मेरे खिलाफ आए, எத்தனை சேனை எனக்கு விரோதமா வந்தாலும் मैं बेडर मैं नहीं डरूंगा. நான் பயப்பட மாட்டேன் என்று சொல்லுகிறார். हम पे भी वो विश्वास रहे, हम நமக்குள்ளும் அந்த விசுவாசம் भले வேண்டும். कितने फौज मेरे खिलाफ आए, எத்தனையோ பெரிய சேனைகள் நமக்கு விரோதமாக भले வரட்டும். कितने मेरे खिलाफ उंगली उठे, எத்தனையோ பேர்கள் உங்களுக்கு மேல் கை நீட்டினாலும், भले शैतान हमारे जान के पीछे आए, சாத்தான் நமக்கு நம்முடைய ஜீவனுக்கு விரோதமாக வந்தாலும் मेरा जान का नुकसान नहीं होगा, என்னுடைய ஜீவனுக்கு எந்த பாதிப்பும் क्योंकि வராது. शैतान से बढ़कर मेरा प्रभु है. ஏனென்றால் சாத்தானை விட பெரியவர் என் தேவன். शैतान को अपने पैर के तले कुचल दिया प्रभु यीशु ने. சாத்தானை தன்னுடைய கால்களினால் நசுக்கி போட்டார். हालेलुया. ஹalleluya. दाऊद अपना अनुभव कहता है, தாவீது தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். जब दाऊद आके गोलियत को मारने जब आता है, தாவீது வந்து கோலியாத்தை கொல்ல வரும்போது सब डरे हुए कांपते हुए छुप गए. எல்லாரும் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். तब दाऊद ने कहा कि मुझे भेजो, தாவீது சொன்னார், என்னை அனுப்புங்க, इसको मार सकता हूं मैं. நான் அவனை கொல்ல முடியுங்கிறார். सौल ने, तू छोटा बच्चा है, तू சவுல் சொல்கிறார், நீ சின்ன பையன், तो कुछ नहीं कर सकता है. நீ ஒண்ணும் செய்ய முடியாது. तो वो गोलियत जो है वो तो बचपन से ही आके वो जंगी है, वो कि जंग लड़ने वाला है. கோலியாத் அவன் வந்து சிறு வயது முதல் ஒரு யுத்த வீரன். तो दाऊद अपना किस्सा सुनाता है, தாவீது அப்பொழுது தன்னுடைய இதை अपना சொல்லுகிறார், அனுபவத்தை சொல்லுகிறார். अनुभव सुनाता है. वो தன்னுடைய அனுபவத்தை அப்பொழுது சொல்லுகிறார். पढ़ेंगे पहला सामुएल किताब 1 சாமுவேலின் புத்தகம் 17 அதிகாரம் 17ஆம் அதிகாரம் 34 35 36 34 35. हालेलुया. ஹalleluya. यहाँ पर दाऊद का देखो अनुभव, देखो தாவீதுடைய அனுபவத்தை பாருங்க. छोटा लड़का है, ஒரு சின்ன பையன் 15 साल का लड़का, 15 वयசு, लेकिन अपने भेड़ के ऊपर जान दिया. देखते हैं தன்னுடைய अपने ஆடுகளுக்கு जान को दिया, तो ஜீவனை भेड़ को பணைய बचाया. வைத்தார். उसमें क्या लिखा है, அதுல என்ன எழுதி एक मेरे जो गल्ला जो था, जो भेड़शाला जो था, என் उसमें ஆட்டுக்குட்டிகளை एक को चुरा के लेकर गया. ஒரு ஆட்டை பிடித்து கொண்ட போது, ठीक है, एक है ना, जाने दो, इतना है मेरे पास, ஒன்று தானே அது போட்டுன்னு நான் விடல. एक ना, अभी मेरे पास कितना है, ठीक है यार चलेगा. ஒன்று தானே போட்டு ஒன்னு சொல்லி उसने விடல. ऐसा नहीं किया. அப்படி விடல. He cared for his lamb, sheep. ரொம்ப கவனமா இருந்தார். एक भेड़ के लिए गया, ஒரு ஆடுக்காக वो बाकी 99 को छोड़कर அந்த 99 ஆடுகளை விட்டு एक भेड़ के लिए गया, ஒரு ஆடுக்காக चुरा के लेकर आया. वो அது போய் அடித்து, यीशु ने वही कहा, मैं आके एक दृष्टांत प्रभु ने यीशु ने कहा, அது ஒரு உதாரணத்தை கர்த்தர் விதமாய் சொன்னார். वो भेड़ के 99 भेड़ को छोड़कर 99 ஆடுகளை விட்டு एक भेड़ के लिए ஒரு ஆடுக்காக वो ढूंढ कर जंगलों में पहाड़ में जाकर उसको बचा कर लेकर அந்த காடுகள் மலைகள்ல போய் அதை தேடி கொண்டு வந்தார் என்று சொல்லி பாருங்க. बिली ग्राहम अपने संदेश में பிலிகிராம் தன்னுடைய செய்தியிலே बार बार यही बात क्या कहा करते थे, இந்த வசனத்தை अடிக்கடி சொல்வார். अगर दुनिया में सिर्फ तुम एक अकेला इंसान होगा, உலகத்துல இந்த நீங்க ஒரு ஆள் தான் सिर्फ एक होगा तो, உங்கள் ஒருவரா இருப்பா. दुनिया में सिर्फ तुम एक अकेला होगा तो, நீங்கள் ஒருவர் தனியா இருந்தா सिर्फ आपके लिए यीशु मरेगा.
உங்களுக்காக இயேசு கிறிஸ்து மரிப்பார். आपके लिए यीशु मरेगा. உங்களுக்காக மரிப்பார். हालेलुया. ஹalleluya. हर एक व्यक्ति के लिए प्रभु यीशु ने मौत को चखा. ஒவ்வொரு மனிதனுக்காக இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி वो பார்த்தார். चाहे मुस्लिम हो, அவர் முஸ்லிமா चाहे இருக்கட்டும், हिंदू हो, இந்துவா இருக்கட்டும், यहूदी हो, யூதனா இருக்கட்டும், इंडियन हो, இந்தியர்களா இருக்கட்டும், अमेरिकन हो, அமெரிக்கனா இருக்கட்டும், अफ्रीकन हो, ஆப்பிரிக்கனா இருக்கட்டும், हर एक के लिए उसे मौत का मजा चखा. ஒவ்வொரு மனிதருக்காக அவர் மரணத்தை हर ருசி एक பார்த்தார். भेड़ के लिए अपना जान दिया कर देते हैं. ஒவ்வொரு ஆத்மாக்களுக்காக தன்னுடைய உயிரை கொடுத்தார். हालेलुया. ஹalleluya. एक पास्टर का काम वही होता है. ஒரு பாஸ்டருடைய வேலையே அதான். एक विश्वास से आए ना तो उसका आके ढूंढना. ஒரு விசுவாசி காணவில்லை என்றால் அவரை தேட வேண்டும். कहाँ गया எங்க போனாரு? मेरे भेड़, कहाँ गया, என்னுடைய ஆடு எங்கே போய்விட்டது? क्या कर रहा है, என்ன பண்ணுது? उसका पूछताछ करना पास्टर का काम. அதை விசாரிக்க வேண்டியது பாஸ்டருடைய வேலை. वो किस हालात में है, அது என்ன நிலையில் இருக்குது? चलो एक तो गया, छोड़ दो, अपने पास इतने हैं. சரி ஒண்ணு போட்டோம் அப்படின்னு சொல்லி வேற தான் நிறைய That இருக்கு. is not the good quality of a pastor. அது ஒரு நல்ல ஒரு சுபாவமாக்கும். एक भेड़ के लिए ஒரு ஆடுக்காக यीशु ढूंढ कर गया. இயேசு தேடி போனார். हमारी भी उस सोच यीशु की तरह होना चाहिए. நம்முடைய எண்ணம் அந்த இயேசுவை போல இருக்கு. हमारा सोच इस दाऊद की तरह होना चाहिए. நம்முடைய சிந்தையும் அந்த தாவீதை போல இருக்கு. हम उनका ख्याल करने वाला होना चाहिए, அவைகளை கவனிக்கிறவர்களா उनको இருக்கு. सुरक्षा देने वाला होना चाहिए. அவைகளுக்கு துணை क्योंकि भेड़ நிற்கிறவர்களா आके भटकने वाले होते हैं. ஆடுகள் அநேக अगर चरवा अगर उनको ठीक तरह से नहीं चराया तो, ஆடுகளை மேய்ப்பன் சரியாக மேய்க்கவில்லை, उनका देखभाल सही तरीके से नहीं किया तो சரியாக கவனிக்கவில்லை என்றால் भटक सकते हैं वो. அது சிதறி போகும். मुझे याद है, आई थिंक मैंने गवाही में ही कहा था, நான் சாட்சியில் ஒரு முறை சொன்னேன். आई थिंक पिछले महीने की बात है. ये हमारी बहन बिंदु का बहन आई गेस, मुझे पता नहीं कौन कॉल किया था, शायद बिंदु का बहन या उसका भाई ने मुझे कॉल किया था. நம்முடைய பிந்து சகோதரியா அவர் சகோதரனா என்று எனக்கு கால் பண்ணார்கள். वो कॉल कब किया था मालूम है? கால் எப்போ பண்ணாங்க? आधी रात 2:30 बजे. நைட்டில் 2:30 மணிக்கு. मैं फ़ोन उठ के फ़ोन अटेंड किया मैंने. உடனடியாக ஃபோன் எடுத்து நான் பேசினேன். मैं ये घमंड के लिए नहीं कहता, मैं பெருமைக்காக சொல்லவில்லை. मुझे भी कई कमियां हैं, आई एम नॉट परफेक्ट. என்னிடத்தில் நிறைய குறைகள் இருக்குது. तो मैंने तुरंत आके फ़ोन उठाकर वो फ़ोन में उनके लिए प्रार्थना किया. बोला हम आपके लिए करते, प्रार्थना करते कहा मैंने. உடனடியாக ஃபோன் எடுத்து பேசினேன். அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணினேன். एक चरवा जो है कि एक भेड़ों का ख्याल करना चाहिए. ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகள் மேல் கவலையாக இருக்க வேண்டும். अगर कोई संपर्क करता है तो யாராவது பேசும்போது उनका हाल चाल पूछना चाहिए. அவங்களுடைய நிலைமை அவங்களுடைய சுக செய்தி விசாரிக்க வேண்டும். ये जो भेड़ों का जो सेवा जो है, पास्टर का सेवा, இந்த ஆடுகளை குறித்த மேய்ப்பருக்குள்ள சேவை என்பது एक मिलिट्री से कम नहीं है. ஒரு மிலிட்டரி காரன போல அதுலயும் எந்த குறையும் இல்லை. ये फौज जो होते हैं ना, இந்த மிலிட்டரிக்காரங்க ஃபौஜிகள் 365 days 330 நாள் हमें 365 நாள் खुद क्या करता, 365 days आके हमेशा रेडी रहना है. எப்பொழுதும் அவங்க ரெடியா நிக்கணும். कब किधर क्या खतरा है, कब कहाँ भागना है, they never know. எப்போ எங்க ஆபத்து என்ன பிரச்சனைன்னு அவங்களுக்கு தெரியாது. हमेशा तैयार रहना है. எப்பொழுதும் ஆயத்தமா आधी இருக்கணும். रात में, நடு ராத்திரியில, बरसात में, மழையில, बारिश में, हर ठंड में, மழையில, குளிரில कौन को जाकर वो ड्यूटी करना ही करना है. அவங்க அங்க सुरक्षा போய் அந்த करना ही டியூட்டியை करना है. செய்தே ஆக வேண்டும். आज लोग वहां पर खड़े करके हम चैन से हैं. அங்கு அவங்க நிக்கிறதுனால நாம இங்க एक चरवा का सेवा वही होता है. இந்த ஒரு மேய்ப்பனுடைய வேலையும் இதுதான். हमेशा आके तैयार रहना है. எப்பொழுதும் ஆயத்தமா இருக்கு. कब कौन विश्वासी कॉल करेगा, फोन करेगा, हमको पता नहीं. எப்போ யார் எந்த விசுவாசி போன் பண்ணுவாங்க அது நமக்கு தெரியாது. अगर हम आके बहुत आके लेजी आके लिथार्जिक रहेंगे तो நாம் அதை குறித்து அசட்டையாக இருந்தோம் என்றால் भीड़ भटक सकता है. ஆடு சிதற முடியும். टेक्नोलॉजी क्यों दिया गया है? ஏன் டெக்னாலஜி கொடுக்கப்பட்டிருக்கு? फोन क्यों दिया गया है? போன் எது கொடுக்கப்பட்டிருக்கிறது? ताकि अर्जेंट कॉल करे, அர்ஜென்ட்டாக इमरजेंसी कॉल करते ताकि फोन अटेंड करे करके. எமர்ஜென்சிக்கு போன் பண்ணா டக்குன்னு எடுப்பதற்காக. वो विश्वासी किस हालत में पता नहीं हमको. அந்த விசுவாசி எப்படி இருப்பார்? शायद उसको अर्जेंट कुछ प्रेयर करना होगा, அவருக்கு அர்ஜென்ட்டா ஒரு பிரேயர் कुछ பண்ண बहुत इमरजेंसी होगा. அந்த எமர்ஜென்சியா இருக்கு. और उस हालात में अगर हम कॉल नहीं उठाए, हम அந்த நிலையில் நாம் போன் எடுக்க விட்டால் यू विल बी अकाउंटेबल फॉर दैट. आपसे प्रभु पूछेगा. கர்த்தர் உங்களிடத்தில் கேட்பார். एक चरवा जो है कि अपने भेड़ों का हालात को अच्छी तरह पहचाना है.
ஒரு மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளின் நிலைமை நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். उसको आके सुरक्षा देना है. அவைகளுக்கு பாதுகாப்பு. यहाँ पर देखिए भजन संगीतकार क्या कहता है. சங்கீதக்காரர் என்ன சொல்லுகிறார்? 124 124 1 से 3 पढ़े. 1 லிருந்து 3 வரைக்கும். மூணு வரைக்கும் வாசி வச்சிங்களா? 2 3 வாசிச்சிங்களா? மறுபடியும் படிங்க. ஆறு ஏழு हमारा जान आके उनके दांतों को शिकार बनने नहीं दिया करके यहाँ पर दाऊद कहता है. நம்முடைய ஜீவன் அவருடைய பற்களுக்கு இரையாகவில்லை. यहाँ पर जैसा कि दाऊद ने उस भेड़ को उस सिंह के मुंह से बचाया, தாவீது அந்த ஆடை சிங்கத்தின் வாயிலிருந்து காப்பாற்றினார். प्रभु ने साल भर शैतान के उस मुंह से प्रभु ने बचाया हमें. இந்த கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் சாத்தானுடைய வாயிலிருந்து நம்மை हमें क्या हमला होने से प्रभु ने बचाया हमें. நம்மேல் தாக்குதல் வரும்போதெல்லாம் நம்மை प्रभु के हमारे एक अच्छा चरवा बनकर கர்த்தர் நம் நல்ல மேய்ப்பனாய் शेर के मुंह से प्रभु ने बचाया हमें. சிங்கத்தின் வாயிலிருந்து நம்மை भालू के मुंह से बचाया प्रभु ने हमें. வாயிலிருந்து நம்மை क्योंकि वो अच्छा चरवा है. ஏனென்றால் அவர் वो நல்ல अच्छा மேய்ப்பன். चरवा अपने भेड़ के जान देता है. நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்கு தன் ஜீவனை मैं अपने भेड़ के जान देता हूं कहता है. நான் என் ஆடுகளுக்கு நான் பிராணனை जैसा दाऊद ने अपने जान आके निछावर करके उस भेड़ को बचाया, தாவீது தன் ஆடுகளுக்கு தன் ஜீவனை வைத்து उसी प्रकार के ये प्रभु यीशु ने अपने भेड़ के ऊपर जान दिया कर देखते हैं. அப்படியே தன்னுடைய ஆடுகளுக்காக இயேசு கிறிஸ்து நமக்கு शैतान ஜீவனை आके किसको கொடுத்தார். निकल जाए करके घूमता फिरता है शैतान, சாத்தான் யாரை விழுங்கலாம் என்று சுற்றி திரிகிறான். लेकिन प्रभु ने अब तक उसके दांतों का शिकार बने नहीं दिया हमें. கர்த்தர் இதுவரைக்கும் நம்மை அவனுடைய பற்களுக்கு இரையாக. ये 11 महीना बीत चुकी है. இந்த 11 மாதம் ये साल खत्म होने आया है. இந்த வருடம் முடிய प्रभु ने उस शैतान के दांतों का शिकार बनने नहीं दिया हमें. கர்த்தர் நம்மை சாத்தானுக்கு அவருடைய பற்களுக்கு இரையாக நம்மை ஒப்பு கொடுக்கவில்லை. हालेलुया. हालेलुया. आगे भी प्रभु ऐसा ही करेगा. வரும் நாட்களில் அப்படியே क्योंकि वो सच्चा और अच्छा आके चरवा है वो. இரண்டால் அவர் உண்மையும் நல்ல மேய்ப்பனுமா இருக்கிறார். देखिए दाऊद के पौल की जिंदगी में कितनी तकलीफ आए, தாவீதின் வாழ்க்கையில் उसके सेवा के समय कितने मौत के खतरे आए. அவருடைய சேவை ஊழிய நாட்களில் அவருக்கு எவ்வளவு மரண போராட்டம். कई जगह पर आके उनको मारकर साधुमारा छोड़ दिया. அவர் செத்து போனார் என்று சொல்லி அவரை விட்டு போனார். लेकिन प्रभु ने उसका जान को बचाया. देखिए ஆனால் கர்த்தர் அவருடைய பிராணனை वो अपना अनुभव के कहता है. அவர் தன்னுடைய அனுபவத்தை दूसरा तीमुथियुस की किताब 2 தீமோத்தேயுவின் புத்தகம் 4 अध्याय 14 17. என்னாலே பிரசங்க நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியினர் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். मैंने सिंह के मुंह से प्रभु के मैं उद्धार के बच गया करके देखता है. சிங்கத்தின் வாயிலிருந்து நான் ரட்சிக்கப்பட்டேன். देखिए वो पौलुस के जमाना जो था वहां पर के पूरे ग्रीक लोग थे. பவுலுடைய வாழ்க்கை சமயத்திலே கிரேக்கர்கள் वो இருந்தார்கள். सब के जो क्या पेगन थे, मतलब क्या अन्य जाति के लोग थे. அவர்களெல்லாம் புறஜாதியர்கள். उनके शेर के बीच में रहकर खड़ा रह के प्रचार करना, அவர்கள் மத்தியில் எழும்பி பிரசங்கிக்க வேண்டும் என்றால் प्रभु ने उनको उसको बचाया उसको. கர்த்தர் அவரை காத்து கொண்டார். आज हमें ऐसा खतरा नहीं है. हमें நமக்கு அப்படி ஒரு பிரச்சனை இல்லை. देखिए जरा कल्पना करके 2000 साल पहले के देखिए. 2000 வருடங்களுக்கு முன்பதாக நீங்க அதை क्रिश्चियनिटी जस्ट बॉर्न. அப்பொழுதுதான் கிறிஸ்தவம் உருவாகிறது. शेरों के बीच சிங்கங்கள் மத்தியில் प्रचार करना, பிரசங்கிப்பது, उन ग्रीक के बीच आके प्रचार करना, கிரேக்கர்கள் மத்தியில் போய் பேசுவது, जिनके अपने खुद के देवताएं हैं, அவர்கள் தங்களுடைய தேவதைகளை நம்பி दलेरी से साहस होकर पौलुस से प्रचार किया देखते हैं. ரொம்ப திடனோடு இருந்து इसलिए कहता है कि वो सिंह के मुंह से छुड़ाया गया करके देखते हैं. சிங்கத்தின் வாயிலிருந்து அவர் वह காக்கப்பட்டார். क्या प्रभु इसके साथ था करके प्रभु ने आके छुड़ाए देखते हैं. கர்த்தர் அவரோடு கூட प्रभु ने हमें प्रभु ने साल भर प्रभु ने बचाया हमें. கர்த்தர் நம்மை இந்த प्रभु में हर शैतान के
हमले से प्रभु ने बचाया हमें। கர்த்தர் இந்த வருடம் முழுவதும் தாக்குதலிலிருந்து நம்மை इसे காப்பாற்றினார். वजह से गीत क्या कहता है சங்கீதக்காரர் என்ன कि சொல்லுகிறார்? मैं भले मेरे खिलाफ 1000 आए 10,000 आए, எனக்கு விரோதமாய் 1000 வந்தாலும் 10000 வந்தாலும் मेरा कुछ नुकसान नहीं हुआ करके कहता है। எனக்கு ஒன்றும் ஆவதில்லை என்று भजन संगीत 3 अध्याय 6 वचन சங்கீதம் 3ஆம் मून आ அதிகாரம் रहे 6ஆம் வசனம். எனக்கு விரோதமாக சுற்றிலும் படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கு நான் பயப்படேன். भजन संगीत 3 मून आरेल 7 वासी கர்த்தாவே, எழுந்தருளும், என் தேவனே, என்னை இரட்சியும். நீர் என் பகைஞர் எல்லாரையும் தாடையிலே அடித்து துன்மார்க்கருடைய பற்களை தகர்த்து போட்டீர். देखिए यहाँ पर देखिए प्रभु मेरे साथ है, प्रभु के दुश्मन के दांत तोड़ दे कहता है वो। கர்த்தர் என்னோடு கூட இருக்க, கர்த்தர் என்னுடைய சத்துருக்களை பல்லை உடைத்து போட்டார். हमारे खिलाफ उठे शैतान की हर ताकत के दांत को तोड़ दिया प्रभु ने। நமக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களுடைய பல்லை உடைத்து कहाँ போட்டார். पर तोड़ा प्रभु ने? सलीब पर तोड़ा उसने। எல்லாவற்றுக்கும் சிலுவையிலே उस सांप के जहरीले को प्रभु ने आके निकाल दिया। அந்த விஷ சர்ப்பத்தினுடைய விஷத்தை वो முறித்தார். सिर्फ नाम के लिए सांप है। அது வெறும் பாம்பு தான். शेर आके सिर्फ जो शैतान जो सिंह की तरह सिर्फ गरज सकता है, सिंगापुर से गच्ची के சிங்கத்தை போல் கர்ச்சிக்கலாம், सिर्फ शेर की तरह, சிங்கத்தை போல் கர்ச்சிக்கலாம். शेर नहीं है। शेर हमारे यहूदा का सिंह यीशु हमारे साथ है। நம்முடைய யூத சிங்கம் वही இயேசு का நம்மோடு असली கூட सिंह இருக்கிறார். है। அவர்தான் சிங்கம். वो शैतान के वो शेर के दांत को तोड़ दिया उसने। அந்த சாத்தானுடைய பற்களை உடைத்து और कई बार आके ये शर्मा क्या करते हैं, இந்த மேய்ப்பர் என்ன उनको செய்கிறார்? चलाते समय कई बार आके उनको आके उनको सुधारता भी है, उनको आके इस प्रकार रास्ता भटकना नहीं चाहिए करके वो एक लाठी उनके पास होता है। அந்த மேய்ப்பர்கள் ஆடுகள் சிதறி போகாதபடிக்கு வழி மாறி போய் விடக்கூடாது ஒரு கம்பு அவரிடத்தில் जिसे இருக்கும். स्टाफ कहते हैं इंग्लिश में, यानी आशा कहते हैं। அது ஆசா என்று சொல்லுவாங்க. கோல் என்று तो சொல்லுவாங்க. उससे वो जब भटकने जाते उसको खींच लेता है। அந்த கோலை நீட்டி அதை இழுத்து விடுவார். उसके साथ उसका एक लाठी भी होती है, அதோட கூட ஒரு கோலும் ताकि இருக்கும். ज्यादा शैतानी करेंगे तो ரொம்ப சேட்டை பண்ணா मार அது पड़ेगी। ஒரு தட்டு तो தட்டுவாங்க. कई बार वचन समय कभी कभी डांटता है। கர்த்தருடைய वचन நம்மை சில வேளையில கடிந்து கொள்ளும். हमारे अय्या जब प्रार्थना कर रहे थे, ஐயா ஜெபிக்கின்ற उन्होंने போது क्या कहा मालूम है? அவர் என்ன சொன்னா, हमको डांटो, हमको आके साधा के चेतावनी का वचन देकर हमें सुधारो करके। எங்களை எச்சரியும், எங்களை மனம் திரும்புதல், ये दर्शक राइट वन, அது கரெக்டா அவங்க செய்தாங்க. आशीर्वाद देते ना नहीं बोलता मैं, आई एम नॉट अगेंस्ट इट, ஆசீர்வதிக்கிறாங்க எல்லாரும் சரிதான். लेकिन बहुत इंपॉर्टेंट है ரொம்ப முக்கியமான காரியம் हमें एक चेतावनी दे, நமக்கு ஒரு எச்சரிப்பு हमें கொடுக்கணும். सुधारे, நம்மை हमें திருத்துவது, वचन से मारे நாம் वचनத்தை கொண்டு ताकि हम நம்மை सुधरे। அடிக்கணும். प्रभु हमसे मोहब्बत करता है, கர்த்தர் அவரை நேசிக்கிறார். मोहब्बत करता है इससे मारता है। நேசிக்கிறதுனால அவரை अपने அடிக்கிறார். बच्चे से हम प्यार करते हैं इससे मारते हैं। நாம் நம்ம பிள்ளையை நேசிப்பதனால तो அடிக்கிறோம். बर्बाद हो जब मर जाकर कोई मारते नहीं बच्चे को। அவர் எப்படி நாசம் प्रभु का वचन कई बार कि हमें मारता है, डांटता है, चेतावनी देता है। வசனம் நம்மை கடிந்து கொள்வது சிச்சிக்கிற इससे போது दाऊद कहते हैं कि वो मुझे कंफर्ट करता है, அது தாவீது சொல்லும்போது அது எனக்கு ஆறுதலா இருக்கு. मैं भटक गया था, वो दाऊद कहता है, நான் வழி தப்பி தெரிந்தேன். जब आके मुझे सजा मिली, எனக்கு சிச்சை தண்டனை வந்த போது मैं ठीक हुआ कहता है। நான் திருந்தி. बच्चे कई बार शरारती करते हैं, சில வேளை பிள்ளைகள் मारने के बाद अगर सुधर जाते फिर वो हरकतें नहीं करते। அது ஒரு சின்ன தட்டு தட்டனோனே इसे दाऊद कहते हैं प्रभु मेरा चरवाहा है, அவனபடி தாவீது சொல்ல उसका आशा और उसकी लाठी मुझे तसल्ली देता है। கோலும் அவருடைய தடியும் என்னை தேற்றுகிறது என்று சொல்கிறார். तसल्ली देता है बोलता हूँ, என்னை தேற்றுகிறது என்கிறார். हमारी भी एटीट्यूड वही होना चाहिए। அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் प्रभु का वचन जब हमें चेतावनी देता है, கர்த்தருடைய வார்த்தை நம்மை எச்சரிக்கின்ற போது उससे हम के नेगेटिव में ना ले हम। அதை நாம் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. प्रभु ने मेरी इस गलती को मुझे बताया, கர்த்தர் எனக்கு இதை காண்பித்தார். हम उसे सुधारने की कोशिश करेंगे, நான் इதை திருத்திக் கொள்ள वो हमें तसल्ली देता है हमें। அப்படி நமக்கு ஒரு திருப்தி அளிக்கிறது. हालेलुया। हालेलुया। और आखिर में देता है कि चरवा का अहम भूमिका वापस से अपने गले में लेकर अच्छे अपने भेड़शाला में लेकर आया करके அதை தன்னுடைய அதாவது மந்தையை கொண்டு வந்து சேர்க்கிறார். वही आके जाके प्रभु आके इस प्रकार आके दाऊद के जरिए ये कहता है कि मेरा चरवा है, कि वो आके उन्हें आखिर में उसके साथ रखे हैं करके दाऊद कहता है। அந்த ஆடுகளை தன்னுடைய ஸ்தானத்தில் கொண்டு வந்து मैं उम्र भर प्रभु के घर में रहूंगा, प्रभु के दाऊद कहता है। அவர் சொல்லுகிறார் நான் கர்த்தருடைய வீட்டில் எப்பொழுதும் இருப்பேன். यहाँ पर देखिए उत्पत्ति किताब आदियागमम 28:19 हाँ,
मैं तुझे जब तक है कि इस मुल्क में लौटा कर ना ले आओ நான் இங்கே கடந்து வர மட்டும் உன்னை கைவிடுவதில்லை ना என்று मैं तुझे சொல்கிறார். छोड़ूंगा करके प्रभु का वचन कहता था याकूब को। இங்கே இவ்விதமாய் யாக்கோபுக்கு प्रभु ने हमें आके बुलाया है, கர்த்தர் நம்மை इससे அழைத்திருக்கிறார். बुलाया था कि आसमानी उस के गले में हमको लेकर जाए। கர்த்தர் அந்த பரம ராஜ்யத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் वो आसमानी भेड़शाला में அந்த பரலோக मंदिर हमको आके ले पहुंचाए करके कि प्रभु वादा का सच्चा है, प्रभु हमारा चरवा है, प्रभु ने हमें बुलाया है, हमें जब तक आके उसके अपने साथ न लेकर जाए அவர் நம்மை கூட கொண்டு போகும் வரைக்கும் वो आपके अपने वादों को पूरा करने तक वो नहीं आके पूरा நம்முடைய வாக்குத்தத்தத்தில் அவர் மாறாதவராய் இருக்கிறார். क्योंकि प्रभु जो है कि इंसान नहीं है झूठ बोलने के लिए। அவர் ஒரு மனிதன் அல்ல பொய் சொல்வது. प्रभु यीशु ने अपने चेलों को ये कहा, प्रभु यीशु ने கர்த்தராகிய अपने चेलों को ये कहा, நம்முடைய சீஷர்களுக்கு இதை मैं சொன்னார், वापस आऊंगा, நான் மறுபடியும் मैं तुम्हें வருவேன், लेकर जाऊंगा, உங்களை அழைத்து जब मैं செல்வேன், जहां मैं हूं நான் இங்கே तुम भी இருக்கிறேன், मेरे साथ रहोगे। அங்கே நீங்களும் आज यीशु இருக்கும்படி कलीसिया को वही वादा देता है, இன்று நமக்கு मैं दोबारा आऊंगा, நான் மறுபடியும் मैं வருவேன், कलीसिया के लिए आऊंगा சபைக்காக जिसके लिए வருவேன், अपना खून मैंने बहाया है, இதற்காக நான் ரத்தம் उस சிந்தினேன், भेड़शाला के लिए, அந்த மெந்தைக்காக, वो चरवाह के लिए அந்த மாடுகளுக்காக मैं आऊंगा, நான் வருவேன், वो लेकर जाऊंगा, அழைத்து செல்வேன், मेरे साथ रहने के लिए, என்னோடு கூட मेरे இருப்பதற்காக, साथ रहने के लिए என்னோடு கூட मैं आऊंगा। இருப்பதற்காக, प्रभु ने कहा நான் வருவேன் என்று हालेलुया। ஹalleluya. वो इंसान है झूठ बोलने के लिए। அவர் மனிதன் அல்ல பொய் சொல்வதற்கு. 12 चेले उसके साथ थे। 12 சீடர்கள் அவரோடு கூட இருந்தார்கள். यीशु कहते मैं किसी को नहीं खोया कर कहता है। இயேசு சொல்கிறார் நான் யாரையும் இழந்து போகவில்லை. यूदास अपने रास्ते पे चला गया, யூதான் தன்னுடைய ஸ்தானத்துக்கு वो போனான். छोड़ कर के प्रभु ने किसी को नहीं खोया। அதை விட்டு யாரும் இழந்து सब लोग भटक गए थे, எல்லாரும் सब लोग भाग गए थे, எல்லாரும் सब इनकार किया पतरस ने, பேதுரு மறுதலித்தார். लेकिन आखिरकार जमा किया उसने, ஆனாலும் எல்லாரும் கர்த்தர் उनको लेकर प्रभु ने बड़ा काम किया, அவர்களை கொண்டு பெரிய दुनिया को हिलाया। உலகத்தை அசைத்தார்கள். हालेलुया। ஹalleluya. हमारा सच्चा प्रभु है। நம்முடைய தேவன் உண்மை உள்ளவர். जब तक हमें वो अच्छा चरवा उसकी आसमानी बादशाहत में लेकर न जाए, அந்த தேவன் நம்மை தன்னுடைய பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு சேர்க்கும் जो वादा उसने हमसे किया, என்ன வார்த்தை நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணாரோ जब तक वो पूरा नहीं करता நிறைவேற்றும் வரைக்கும் वो ना हमें छोड़ेगा, அவர் நம்மை விடுவதும் இல்லை, neither forsake us, ना त्यागेगा हमें। நம்மை கைவிடுவதும் இல்லை. हमारा प्रभु यीशु अच्छा चरवा है। நம்முடைய இயேசு நல்ல மேய்ப்பனா जिस இருக்கிறார். दाऊद है कि जिस प्रभु के में गीत गा रहा था, தாவீது கர்த்தரை குறித்து பாடும்போது प्रभु मेरा चरवा है करके, கர்த்தரன் மேய்ப்பரா प्रभु இருக்கிறார். यीशु यहाँ पर कहता है கர்த்தராகிய இயேசு मैं சொல்றார் अच्छा चरवा हूँ, நானே நல்ல मैं மேய்ப்பன், अपने पेड़ों के लिए जान देता हूँ। मैं என்னுடைய ஆடுகளுக்கு ஜீவனை जो கொடுக்கிறேன். मेरे भेड़शाला में आते हैं என்னுடைய தொழுவத்தில் வருகிறவர்களே और वो अच्छी चराई को पाएंगे, அவர் நல்ல மேய்ச்சலை वो அடைவார். अंदर बाहर आएंगे, அவர் உள்ளும் புறம்புமாக कोई उन्हें छू नहीं सकता, அவர் யாரும் क्योंकि मैं अपने भेड़ के लिए जान देता हूँ। मैं நான் என்னுடைய ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறேன் என்று சொல்கிறார். उन्हें के जीवन का पानी देता हूँ, मैंने நான் அவைகள் ஜீவ தண்ணீரை उनको கொடுக்கிறேன். जीवन का रोटी मैं देता हूँ उनको। मैं ஜீவ அப்பத்தை उन கொடுக்கிறேன். वो के मुझ में विश्राम पाते हैं, वो அவர்கள் என்னில் இளைப்பாறுதல் அடைவார்கள். मुझ में आके महफूज रहते हैं, என்னுள்ளே களி கூறுவார்கள், सुरक्षित रहते हैं, மகிழ்ந்திருப்பார்கள், सुरक्षित பாதுகாப்பா இருப்பார்கள். हालेलुया। ஹalleluya. हमारा यीशु अच्छा चरवा है। நம்முடைய இயேசு நல்ல மேய்ப்பர். इस कलीसिया का अच्छा चरवा वही है, இந்த சபையினுடைய நல்ல மேய்ப்பன் அவரே. वो हमें चराता है, அவர் நம்மை நடத்துகிறார். हमें जीवन का रोटी हमें देता है, அவர் நமக்கு ஜீவ அப்பத்தை अपने वचन का पानी से हमें तृप्त करता है, அவர் தம்முடைய வசனத்தின் ஜீவ தண்ணீரை நமக்கு हमें अपने கொடுக்கிறார். वचन के पानी से हमें खुश करता है, मगन करता है। அவர் தம்முடைய வசனத்தினால் நம்மை திருப்திப்படுத்த ये சந்தோஷப்படுத்துகிறார். भेड़शाला उसका है, இந்த ஆட்டு தொழு அவருடையது. उस भेड़शाला की चरवा हम है, हम के भेड़ है, இந்த தொழுவத்தின் ஆடுகள் நாமம். और भेड़शाला इस भेड़ के चरवा प्रभु यीशु है। இந்த தொழுவத்தின் மேய்ப்பர் இயேசு கிறிஸ்து. हालेलुया। ஹalleluya. आखिर में वचन करके मैं खत्म करना चाहता हूँ। கடைசி வசனத்தை சொல்லி முடிக்க போகிறேன். याकूब आके अपने आखिरी सांस में, யாக்கோபு தன்னுடைய கடைசி வார்த்தையாக वो जब आके यूसुफ के बेटे को आशीष करता है, யோசேப்பின் பிள்ளையை ஆசீர்வதிக்கும் போது वो अपना अनुभव को कहता है, தன்னுடைய அனுபவத்தை சொல்லுகிறார். वो उम्र अभी मरने के कगार में, मरने के इसमें हालात में है, இங்கே அவர் மரிக்கும் ஒரு தருவாயிலே கடந்து வந்திருக்கிறார். वो उसका सफर का अनुभव कहता है। அவர் தன்னுடைய வாழ்க்கையின் யாத்திரை அனுபவத்தை சொல்லுகிறார். पढ़ेंगे उत्पत्ति किताब ஆதியாகமம் 48 48 15 16 யோசேப்பை ஆசீர்வதித்து, என் பிதாக்களாகிய ஆபிரகாமும் ஈசாக்கும் வழிபட்டு வணங்கிய தேவனும், நான் பிறந்த நாள் முதல் இந்நாள்
எல்லா தீமைக்கு நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக. என் பேரும் என் பிதாக்களாகிய ஆபிரகாம் பேரும் போதும் हालेलुया। हालेलुया। यहाँ पर देखो उसका अनुभव को देखिए இவருடைய அனுபவத்தை பாருங்க क्योंकि प्रभु जो सॉरी और उसे यूसुफ को बरकत दी और कहा कि प्रभु जिसके सामने मेरे बाप अब्राहम इसहाक और याकूब आके दौर पूरा किया, वो प्रभु जिसने सारी उम्र आज के दिन तक मेरी पासबानी की, और वो फरिश्ता जिसने मुझे सब बलाओं से बचाया, इन लड़कों को आशीष करे कहता है। அவன் அவன் யோசேப்பை ஆசீர்வதித்து என் பிதாக்களாகிய ஆபிரகாம் ஈசாக்கு வழிபட்டு வணங்கிய தேவனும் நான் பிறந்த நாள் முதல் இந்நாள் வரைக்கும் என்னை ஆதரித்து வந்த தேவனும் எல்லா தீமைக்கும் நீங்களாக்கி என்னை மீட்ட தூதனுமானவர் இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பாராக என்று एक्चुअली तमिल में बराबर लिखा नहीं है, वो सेकंड जो सेंटेंस है वो शेपर्ड में लिखा है। आई थिंक इंग्लिश में वही लिखा है, कोई पढ़ सकते हैं इंग्लिश में? जेनेसिस 48:15 पढ़े। Then he blessed Joseph and said, May the God before whom my fathers Abraham and Isaac walked faithfully, the God has been my shepherd. हाँ, शेपर्ड करके लिखा है, पासबानी की करके लिखा है। தேவனும்னு இருக்கு तो यहाँ पर तमिल में थोड़ा सा डिफरेंट देखते हैं। तो यहाँ पर याकूब क्या कहता है? யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? ये उम्र भर प्रभु ने मेरी पासबानी की, என் ஆயுள் முழுவதும் என்னை நடத்தி ये साल भर प्रभु ने हमारी पासबानी की, இந்த வருடம் ये முழுவதும் साल भर प्रभु ने मैं चलाया, இந்த வருடம் முழுவதும் हमें நம்மை हाथ மேய்த்தார். पकड़ कर चलाया, நம்முடைய கரங்களை பிடித்து हमारे आके நடத்தினார். मायूस में कमजोरी में उठा कर चलाया हमें, நம்முடைய பலவீனத்தில் நம்மை தூக்கி हमें சுமந்தார். अच्छे अच्छे खाना उत्तम खाना खिलाया, प्रभु का वचन देके हमें मजबूत किया उसने। நமக்கு நல்ல வசனங்களை கொடுத்து நம்மை பலப்படுத்தினார். प्रभु ने हमें महफूज रखा, सुरक्षित रखा, நம்மை ஒரு அழகாக பாதுகாத்துக் கொண்டார். शैतान के दांतों का शिकार बने नहीं दिया हमें, சாத்தானுடைய பற்களுக்கு இரையாக விடவில்லை. हमें तब तब के मार कर सुधारा हमें। கர்த்தர் நம்மை கடிந்து கொண்டு சிட்சித்து நம்மை சுதறி. हालेलुया। ஹalleluya. ये कलीसिया का अच्छा चरवा यीशु है, இந்த சபையினுடைய நல்ல மேய்ப்பன் இயேசுவே. ये भेड़शाला है कलीसिया, இது தேவனுடைய ஒரு மந்தை. हम उसकी भेड़ है, அவர் இந்த மந்தையினுடைய ஆடுகள். वो हमें चराता है, அவர் நம்மை वो நடத்துகிறார். हमें जब तक कि उसके साथ लेकर न जाए, அவர் நம்மோடு கூட அழைத்து கொண்டு போகும் வரைக்கும் वो आके अपने वादा को जरूर पूरा करेगा। அவர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவார். वो ना छोड़ेगा ना त्यागेगा। அவர் நம்மை கைவிடவும் மாட்டார், நம்மை விட்டு விலகவும் மாட்டார். हालेलुया। ஹalleluya. ये साल भर प्रभु ने हमारी जो पासबानी की, இந்த ஆண்டு முழுவதும் கர்த்தர் நம்மை ஆண்டு வந்து हमारी पासबानी की, हमारे जो चरवा जो चराए शपथ जो நம்மை किया, நடத்தி வந்த आने वाले साल में प्रभु वही आके कार्य करे। அந்த வருகின்ற ஆண்டிலும் கர்த்தர் அப்படியே செய்வார். प्रभु मेरा चरवा है, கர்த்தரின் மேய்ப்பரா प्रभु இருக்கிறார். मेरा रा आ है, हिब्रू में इब्रानी में रा आ करके है, எப்ரூவில जो शपथ का शब्द जो है रा आ, அந்த மேய்ப்பன் तमिल में என்கிற रुआ அந்த है ना, வார்த்தைக்கு तमिल में रुआ था ना, ரூபா. हाँ तमिल, इनकी हिब्रू में रा आ करके रोई करके है। எப்ரூ பாஷையில் ரோயின்னு சொல்வார். मेरा शपथ है, मेरा चरवा है। கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார். प्रभु सचन को आशीष करे। கர்த்தர் இந்த வார்த்தையை ஆசீர்வதிப்பார்.